ஆன்மீகம் முத்தமிழில் அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றால் வேற்றுமையில் ஒற்றுமை. பஞ்சபூதங்கள். ஆன்மீக முத்தமிழ் அடிப்படையில் அண்டத்திலும் பிண்டத்திலும். அண்டத்தில் பகலுடன் கூடிய நீலவானம், கார்முகில் சேர்ந்த இருள்வானம், மதி விண்மீன் கூடிய ரம்மியமான இரவு. மூன்று தன்மை அண்டத்தில். இது பிண்டத்தில் கைகளில் உள்ள பெருவிரல். இதன் அடிப்படையில் வளமை, நலக்கேடு, இயற்கை பாதுகாப்பு. அண்டத்தில் பகலவன் கூடிய நீலவானம். இங்கு வளமை பிண்டத்தில். நலக்கேடு இங்கு இரவு பகல் வேணும். அண்டத்தில் பிண்டத்தில் நலக்கேடு ரேகை, கட்ட விரல் பெருவிரல் ரேகை விரட்டுறதுனால நல்லதும் நடக்கும், கெடுதலும் நடக்கும். இயற்கை பாதுகாப்பு அடிப்படையில் விண் என்பது பெருவிரல். பிண்டத்தில் அண்டத்தில் ஆகாயம் தட்பவெப்பநிலையை சமம் செய்வது. அண்டத்திலும் பிண்டத்திலும் பெருவிரல் ரேகை உயர்வும் செய்யும், தாழ்வும் செய்யும். அதாவது வளமை, நலக்கேடு, இயற்கை பாதுகாப்பு. கட்டை பெருவிரல் ரேகை. விண்ணில் தட்பவெப்பநிலை அடிப்படையில் இரவு விண்மீன் நிலவு, பகலில் சூரியன். வளமை தரக்கூடிய கார்முகில் மேக வண்ணங்கள். ரெண்டாவது அண்டத்தில் காற்று. அண்டத்தில் காற்று தென்றல் என்ற தாழ்ந்த நிலையிலும், சமநிலையிலும், சூறாவளி என்று பெருநிலையிலும், புயல் என்றும் வரையறுக்கப்பட்டுள்ளது. அண்டத்தில் காற்று என்பது நன்மையும் விளைவிக்கும், தீமையும் விளைவிக்கும். இந்த அடிப்படையில் பிண்டத்தில் ஆள்காட்டி விரல் காற்றுக்கு ஒப்பாக சொல்கிறார்கள். ஒரு நல்ல காரியத்துக்கும் கெட்ட காரியத்துக்கும் சமநிலைக்கும் ஆள்காட்டி வரையினால தான் எதிர இருக்கிறவங்க கணிப்பாங்க. இது வாயு சமய கேட்டது. சமநிலை என்பது நட்புறவு, உயர்நிலை என்பது சேவை, தாழ்வு நிலை என்பது வஞ்சகம். இந்த மூணுக்கும் ஆள்காட்டி வரையில் தான் காட்டுவாங்க. நல்ல காரியத்துக்கும் அங்கே இருக்குது அப்படின்னு ஆள்காட்டி வரையில் காட்டுவாங்க, தீய காரியத்துக்கும் காட்டுவாங்க, சமநிலைக்கும் காட்டுவாங்க. காற்று அடிப்படையில் ஆள்காட்டி விரல் பிண்டத்தில். அண்டத்தில் தென்றல், சூறாவளி, புயல் என்ற அடிப்படையில் நன்மையும் தீமையும் ஏற்படும். இது வதந்தி என்றும் பிண்டத்தில் சொல்வார்கள். வதந்தி என்றால் காற்று அடிப்படையில் நாம் பேசும் வார்த்தைகள் நன்று தீது சமநிலைப்படுத்தும் என்பதை ஆள்காட்டி வரை காற்றுக்கும், தென்றல், சூறாவளி, புயல் அண்டத்துக்கும். மூணாவது நெருப்பு. அண்டத்தில் தாழ்வு நிலையில் இருந்தால் சுடர் ஒளி, சமநிலையில் இருந்தால் அக்கினி, உயர்ந்த நிலையில் இருந்தால் பிழம்பு, அக்கினி பிழம்பு. இது ஆளை கொல்லவும் செய்யும், ஆளை ஆட்கணிக்கணும் செய்யும், நடுத்தரமாக செய்யும். அண்டத்தில். பிண்டத்தில் நடுவிரல் வார்த்தைக்கு ஒப்பாக சொல்லுவாங்க. நெருப்பு என்பது நடுவிரல். ஒரு வார்த்தையினால் நல்ல காரியமும் நடக்கும், தீய காரியமும் நடக்கும். இதை வளர்ச்சி, தளர்ச்சி, சமநிலை. வார்த்தை என்ற சொல் நெருப்புக்கு ஒப்பாகும். இயற்தமில்ல வார்த்தையால் இந்த நெருப்பால் சுடாத அடிம்பாங்க. நெருப்பு அண்டத்தில் அக்னி, சுடர், பிழம்பு என்ற மூன்று தன்மையிலையும், பிண்டத்தில் வளர்ச்சி, தளர்ச்சி, சமநிலை என்ற நாம் பேசக்கூடிய சொல் பிண்டத்தில். நான்காவது நீர். ஏற்றம் தரும், இரக்கம் தரும், சமநிலை தரும். இதை தாழ்வாக சென்றால் ஓடை, சமமாக சென்றால் சுழற்சி, அதிகமாக செயலாற்றினால் பேரலை, ஆழி பேரலை என்பார்கள். ஏற்றம் தருவதும், இரக்கம் தருவதும், சமநிலை தருவதும். இது நீர் சார்ந்த அடிப்படையில் அண்டத்தில். இது பிண்டத்தில் மோதிர விரல். சுண்டு விரலுக்கும் நடுவிரலுக்கும் மத்தியில் உள்ள விரல் நீருக்கு ஒப்பிடுவாங்க.
பிண்டத்தில் பொருளாதாரத்தை சொல்லுவாங்க நீருக்கு. சிக்கனம், செலவு, மத்திய நிலை. நீரை ஓரளவுக்கு செலவு பார்த்து இவர்கள் சிக்கனமாக இருப்பாங்க, அதிக செலவாளி, இவர்கள்ட்ட பொருளாதார என்ற இலாக்காவை ஒப்படைக்கலாம், இல்லை ஒப்படைக்கக்கூடாது, மேலும் அவர்கள் சிறப்பு பயிற்சி கொடுத்து அதுக்கப்புறம் ஒப்படைக்கணும்னு ஆண்பால் பெண்பால் அர்த்தநாதீஸ்வரர் என்று இந்த பஞ்சபூதங்களும் உண்டு. இந்த அடிப்படையில் தான் மணமகனாக இருந்தாலும் சரி, மணமகளாக இருந்தாலும் சரி, ஆண் பெண் என்ற அடிப்படையில் இல்லற வாழ்க்கையில் புகும்போது அவர்களை வாசலில் சாணமிட்டு நீர் விட்டு தொளிக்க சொல்லுவாங்க. அவங்க நீரை அதிகமாக செலவு பண்ணாங்கன்னா இவங்க செலவாளியாக இருப்பாங்கம்பாங்க. இருக்கிற நீரை வச்சு தெளிச்சிக்கிட்டு மிச்சம் வச்சுருந்தா சிக்கனப்படுத்துவாங்க. இருக்கிற நீருக்கு தக்கன அதிகமாகவும் இல்லாமல் சமமாக செஞ்சால் இவர்கள்ட்ட ஒப்படைக்கலான்பாங்க. பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் எந்த செலவு முந்தியது, எந்த செலவு பிந்தியதுன்னு நீர் போல் செலவழிக்கணும். இதுதான் ஈரத்தமிழில் காசை தண்ணியாக செலவழிக்க அப்படிம்பாங்க. ஆன்மீக முத்தமிழ். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். அந்த அடிப்படையில் நீர் என்பது பிண்டத்திற்கு பொருளாதாரம். சிக்கனமாகவும் இருக்கும், செலவாளியாகவும் இருக்கும், நடுத்தரம். இந்த அடிப்படையில் ஆண் பெண் என்பவர்கள் நீராடும் போதும் துவைக்கும் போதும் நீரை எந்த தன்மையில் பயன்படுத்துகிறாங்க, அளவு கூட செஞ்சால் அவர்களுக்கு காசு நிற்காது. அவர்களை நம்பி பொறுப்பு கொடுத்தா பொருளாதாரம் கீழ்மட்டத்துக்கு வந்துடும். சிக்கனமாக செலவு பண்ணால் அவர்கிட்ட பொருளாதாரம் கொடுக்கலாம் என்பது தான். வந்த உடனே வாசல் தொளித்து கோலம் போட சொல்லுவாங்க. இது அனுபவ பயிற்சி. அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது அனுபவம். இது ஆன்மீகம். ஆனால் தவறுகளுக்கு நியாயம் கற்பிப்பது ஆதிக்கம், ஆளுமை இல்லை. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். 5வது நிலம். அண்டத்தில் பக்குவப்படுத்துதல், பதம் எடுத்தல். குன்றாக இருந்தால் குழி, சமமாக இருந்தால் சமவெளி, பிளவு ஏற்பட்டால் பூகம்பம். 3 தன்மை நிலத்திலையும் உண்டு. இதே தான் சுண்டு விரல். பிண்டத்தில் குணத்தை அனுசரித்து சொல்கிறது. ஆன்மீக அடிப்படையில் பெரியவர் சிறியவருக்குள்ளேயும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தெய்வம் இருக்குது. அந்த தெய்வத்தை 2 கரமும் கூப்பி வணங்கணும். அப்படி வணங்கும்போது சுண்டு விரல் தான் முன்னோக்கி நிற்கும். இது நிலஞ்சார்ந்தது. இதைத்தான் பிரபலங்கள், சேவை செய்வர்கள், பொதுநலவாதிகள், தன்னை வாழ்க்கையை குறைத்து பிறர் வாழ்க்கைக்கு சேவை செய்வர்கள் 2 கரங்களும் கூப்பி வணங்குவார்கள். புராணத்திலையும் சரி, காவல் தெய்வம் என்ற அடிப்படையிலும் அனுமன், கருடாழ்வார் 2 கைகளையும் கூப்பி தான் வணங்குவார். எந்த இடத்துல கோவப்படணும், எந்த இடத்துல பொறுமையாக இருக்கணும், எந்த இடத்துல சமநிலைப்படுத்தணும்னு. இதைத்தான் பொறுமை, செயல், ஆவேசம். இது குணத்தை குறிக்கிறனால 2 கரமும் கூப்பி வணங்குறதுனால சுண்டு விரல் முன்பகுதியில் போகும். சுண்டு விரலை நிலத்துக்கு ஒப்பாக ஆன்மீக முத்தமிழில் நம் முன்னோர்கள் வரையறுக்கப்பட்டுள்ளனர். இந்த அடிப்படையில் புராணத்திலையும் சரி, முடியாட்சியிலும் சரி, குடியாட்சியிலையும் சரி, அவர்கள் வணங்கும் முறையை வச்சு தான் இவர்களுக்கு பொறுமை இருக்குது, இவர்களுக்கு ஆவேசம் இருக்குது, இவர்கள் செயல் சிறப்பாக இருக்கும், இவர்கள் செயல் கொஞ்சம் மாற்றம் இருக்கும்னு தனி பயிற்சி கொடுப்பார்கள். ஆழ்வார்களும் சரி, நாயன்மார்களும் சரி 2 கைகளையும் கூப்பி வணங்குவது தான் ஆன்மீக வழிபாட்டில் இருக்க ஒழிய, இது கிழக்கிந்திய கம்பெனி என்ற நீயா நானான்னு போட்டியை 2 பிரிவுகளாக பிரித்து அவர்கள் பொருளீட்டுவதற்காக வணக்கத்தை கூட 2 கரம் கூப்பாமல் ஒரு கரத்தில் கும்பிட்ற மாதிரி இருக்கும். ஆங்கிலத்தில் சொன்னால் சல்யூட்டு தான் அடிப்பாங்க. ஆனால் ஆன்மீக முத்தமிழர்கள் 2 கரங்களையும் கூப்பி தான் வணங்கணும். தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, இயற்கையாக இருந்தாலும் சரி, வழிபாட்டு தெய்வங்களாக இருந்தாலும் சரி, சிறியவராக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும். ஏன்னா சிறியவரையும் வணங்கணுமான்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு திறமை உண்டு. இது ஆன்மீக முத்தமிழில் நம் முன்னோர்கள் கணக்கிட்டபடி. ஒருத்தருக்குள்ள திறமை ஒருத்தர்கிட்ட இல்லைன்னு அவரை உயர்வு தாழ்வுன்னு பிரிக்கக்கூடாது. இதுதான் குணம். இந்த அடிப்படையில் அவங்களுக்குள்ள தெய்வத்துக்கு மரியாதை செலுத்துறது தான் சுண்டு விரலை முன்ன காட்டி 2 கைகளையும் கூப்பி வணக்கம் போடுறது. இது நிலம் சார்ந்தது. குணம் என்பது பொறுமையும் உண்டு, மத்திய நிலையில் செயல் உண்டு, ஆவேசம் 3 தன்மை. பிண்டத்தில் நிலத்தை பக்குவப்படுத்தலாம், பதம் எடுக்கலாம். குழி இருக்கிறது உயிருக்கு ஆபத்து.
சமவெளியாக இருக்கிறது தான் நன்றது. ஆனால் நிலவு பிளவு ஏற்பட்டால் பூகம்பம்னது ஆபத்து. இந்த அடிப்படையில் தான் அண்டத்திலும் பிண்டத்திலும் விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம். விண் பெருவிரல், ஆள்காட்டி விரல் வாயு, நடுவிரல் நெருப்பு, மோதிர விரல் நீர், சுண்டு விரல் நிலம். பெருவிரலுக்கு வளமை, ஆள்காட்டி விரலுக்கு வஞ்சகம், நட்புறவு, சேவை. நடுவிரல் நெருப்புக்கு வார்த்தை என்ற சொல் வளர்ச்சியும் உண்டாக்கும் தளர்ச்சியும் உண்டாக்கும். மோதிர விரல் என்பது நீர், சிக்கனமாகவும் செலவாளியாகவும் சீர்திருத்தவாதியாகவும். சுண்டு விரல் என்பது வணங்கிறது, பொறுமை காக்கிறது, குணம். நம்மகிட்ட உள்ள அடித்தா வலிக்கும் அப்படின்னா ஏத்தாக்கள் உள்ளவங்களுக்கும் வலிக்கும், பிறருக்கும் வலிக்கும். இந்த உணர்வுக்கு தான் குணம் என்பது. இது பொறுமை, செயல், ஆவேசம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை. முடியாச்செலியும் குடியாச்செலியும். புராணத்தில் கருடாழ்வார் 2 இறக்கைகளும் மேலே தூக்கி தான் வணக்கம் போடுவாங்க. இது ஆகாய வழி பாதுகாப்புத்துறைக்கு வணங்கும் 2 கைகளையும் நெத்திக்கு மேலே நிமித்தி வச்சு வணக்கம் போடுது. புராணத்தில் நடந்தது தான் முடியாச்சில் நடந்தது தான் விமானப்படை என்ற மரியாதை. 5 விரல்களையும் வச்சு மேல் நோக்கி இருக்கிறது. கருடாழ்வார் போட்ட இறக்கை என்ற மேல் நோக்கி இருக்கிற வணக்கம் ஆகாயத்துக்குரியது. நீர்நிலை சார்ந்த வணக்கம். வானரங்கள் பாலம் கட்டும் போது, அனுமன்கள் இது பண்ணும்போது 2 கைகளை பக்கவாட்டில் நெத்திக்கு நேராக சாய்ந்த அடிப்படையில் வச்சுருப்பாங்க. உள்ளங்கை நிலத்தை பார்க்கவும், மேல் கை வானத்தை பார்க்கவும். ஆனால் நெத்திக்கு மத்தியில் நெருப்பு என்ற அடிப்படையில், நீர் என்ற அடிப்படையிலும் நெத்திக்கு நேராக வச்சு சாய்ந்த தளத்தில் இது வானரம் என்ற குரங்குகள் வணங்குறத பார்க்கலாம். இதைத்தான் நீர்நிலை பாதுகாப்பு. கடற்படை மேல் நோக்கி கையை கூட்டி கும்பிட்றது கருடாழ்வார் வணக்கம். புராணத்தில் நடந்தது தான் முடியாச்சில் நடந்தது தான் குடியாச்சில். இது விமானப்படை வணக்கம். 2 கைகளையும் மேலே நெத்தியில் தலைக்கு மேலே வச்சு கும்பிட்றது. புராணத்தில் நடந்த கருடாழ்வார் வணக்கம் விமானம். நீர்நிலையில் வானரங்கள் என்ற ஆஞ்சநேயர் என்ற அடிப்படையில் பக்கவாட்டில் இது கடற்படைக்குள்ள வணக்கம் சாய்ந்த தளத்தில். தரை சார்ந்த இராணுவம் என்ற அடிப்படையில் 5 விரல்களை மேல் நோக்கியும் இல்லாமல் பக்கவாட்டிலும் இல்லாமல் உள்ளங்கையை நம்ம எதிர் திசையில் இருக்கிற மாதிரி, உள்ளங்கைக்கு பின்பக்கம் நமக்கு பின்னால் இருக்கிற மாதிரியும் நெத்திக்கு நேராக வச்சு வணக்கம் போடுவாங்க. இது புராணத்தில் உள்ளது தான் முடியாச்சில் உள்ளது தான் தரைப்படை என்ற இராணுவத்தில். வணக்கத்தில் கூட கருடாழ்வார் வணக்கம் தான் விமானப்படை. வானரங்கள் வணக்கம் கப்பற்படை. கண்ணபுரான் தேரோட்டும் போது 2 கைகளையும் நெத்தியின் அடிப்படையில் சாய்ந்த நிலை தான் சாட்டையையும் இதையும் பிடிச்சிருப்பா. இது தரைப்படை. கண்ணபுரான் செய்த அந்த சாய்ந்த தளத்தில் நெத்தியில் வச்சு வணங்குறது தான் புராணத்தில் நடந்தது தான் முடியாச்சில் நடந்தது தான் தரைப்படை என்ற இராணுவம். அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில். அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை. ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். அண்டத்தில் மனம் சார்ந்தும் பிண்டத்தில் ரேகை என்பது அவரவர் மனம் சார்ந்தும் செயல்படுவதால் இதை கூட இசைத்தமிழில் அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவரேன்மா. வானத்துக்கும் மனசுக்கும் ஒப்பு போகும். மனம் இருந்தால்தான் மார்க்கம் உண்டு. இது இயற்தமிழ். இசைத்தமிழில் வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளியை போல குணம் படைத்த தென்னவனே என்றார். ராம காவியத்தையும் மகாபாரத காவியத்தையும், ராமகாவியத்தில் வைத்திய முறையும், மகாபாரதத்தில் உள்ள எப்படி ஆட்சி செய்யணும் என்ற ஆளுமை முறையும் சொல்கிறது தான் இயற்தமிழில். இது தமிழ் மேல் பற்றுள்ளவர்களுக்கும் ஆன்மீகம் மீது பற்றுள்ளவர்களுக்கும் புரியும். தமிழ் பற்றில்லை, ஆன்மீக பற்றில்லை என்பதற்கு புலப்படாது. இதைத்தான் இயற்தமிழில் வானத்துக்கு சமமாக மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே என்ற இசைத்தமிழும். இது வாயுவுக்கு காற்று என்ற அடிப்படையில் அண்டத்திலும் பிண்டத்திலும் இயற்தமிழில் சொல்லுவாங்க.
வர இருந்த வஞ்சனையை, சூழ்ச்சியை, இழப்பீடை சுமூகமாக பேசுறது வாய்வுத்தன்மையில் எந்த அடிப்படையில் ஒருத்தரை பேசணுமோ அந்த அடிப்படையில் தான் வஞ்சகம், நட்புறவு, சேவை இது நடக்கும் என்பதை இயற்தமிழில் வரவிருந்த வஞ்சனையை சுமூகமாக பேசி நட்புறப்பு வளர்த்தியவர் என்று இயற்தமிழில் சொல்லுவாங்க. காரணம், பேசுகிறதுனால உயிரும் அழிவு ஏற்படும், உயர் வளர்ச்சியும் தெரியும், இழப்பீடும் வரும். இதைத்தான் அன்பாக பேசு, அமைதியாக பேசு, சபை அறிந்து பேசு, தெளிவாக பேசு, சில சமயம் பேசாமல் மௌனமாகவும் இரு என்று இயற்தமிழில் சொல்லுவாங்க. அன்பாக பேசுன்னா யார்கிட்ட என்னபடி பேசணுமோ அந்த அடிப்படையில் தான் பேசணும். தெளிவாக பேசணும். நம்ம பேசக்கூடியது சத்தமாகவும் பேசணும். பொதுக்கூட்டத்திலையோ பொது இடங்கள்லையோ இருக்கிற தன்மை அடிப்படையில் சத்தமாக பேசணும். இதைத்தான் அன்பாக பேசு, அமைதியாக பேசு, தெளிவாக பேசு, சில இடங்களில் பேசாமலும் இரு. ஏன்னா செய்கிறது தவறு என்று தெரியும், இருந்தாலும் அவர்களை நாள், வாரம், மாதம், ஆண்டு அடிப்படையில் திருத்திக் கொள்ளலாம். உயிர் சேதம் ஆகக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக சில சமயம் பேசாமல் இரு அப்படிம்பாங்க. தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, ஆளுமை செய்வர்களாக இருந்தாலும் சரி, தவறு செய்துன்னு தெரிஞ்சிருந்தாலும் அவர்களுக்கு சில குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுப்பாங்க. இது நீதித்துறையில் பார்த்தா தெரியும். ஒருத்தர் தவறு செஞ்சுட்டா உடனே தண்டனை கிடையாது. இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு போய்ட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்கணும். இதனால் அவர் மனமாற்றம் ஏற்பட்டு பிரச்சனை சுமூகமாக முடியும். இது வார்த்தையினால் வர இருக்கிற வஞ்சகத்தை சீக்கிறனால தான் ஆள்காட்டி விரல் என்பது வாய்வு என்ற அடிப்படையிலும், தென்றல், சூறாவளி, புயல் என்ற அடிப்படையிலும், சேவை, வஞ்சகம், நட்புறவு என்ற பிண்டம் அடிப்படையிலும் குறிப்பிட்டது வரவிருந்த வஞ்சனையை சுமூகமாக பேசி நட்புறப்பை வளர்த்தியவர் என்று இயற்தமிழில் சொல்லுவாங்க. இதே இது நெருப்பை இயற்தமிழில் சொல்லும்போது என்னை சொல்லால் பாட்டி வதைக்காதம்பாங்க. பாட்டி வதைக்கிறது நெருப்பு தான். அப்போது நம்ம பேசக்கூடிய வார்த்தையும் நெருப்பு போல் இருக்கும். இதைத்தான் இயற்தமிழில் என்னை சொல்லால் வாட்டி எடுக்காத, அண்டத்திலையும் வாட்டி எடுக்கும், பிண்டத்திலையும் நம்ம சொல்கிற வார்த்தைகள் வாட்டி எடுக்கும். 4வது, காசை தண்ணியாக செலவு செய்யாதம்பாங்க. பொருளாதார சிக்கனம் வேணும். தண்ணி தட்டுப்பாடு வந்தால் அண்டத்தில் விவசாயம் பாதிக்கும், வேளாண்மை பாதிக்கும், உணவில்லைன்னா உயிர்கள் உணவு பாதிக்கும். உணவே தான் மருந்து, அளவான உணவே தான் மருந்து. அளவுக்கு மீறினாலும் பிரச்சனை. இதுக்கு தேவை நீர். இதைத்தான் இயற்தமிழில் ஔவையார் அதியமானை பார்த்து வரப்புயர அடிம்பாங்க. அதுக்கு கூட அதிகமாக என்ன எல்லோரும் எப்படியோ வாழ்ந்தாக்க நீங்கள் மட்டும் வரப்புயரன்னு உட்காந்துட்டிங்களே என்னன்னு கேட்க அதுக்கு விளக்கம் சொல்லுவார். வரப்பு வசந்தான் நீர் உயரும், நீர் வசந்தான் நெல் உயரும், நெல் வசந்தான் நெல்மணிகள் உயரும், நெல்மணிகள் வளர்ந்தால் குடிமகன் வளரும், மகன் வளர்ந்தால் முடி வளரும். முடின்னா மன்னன் சிறப்பாக ஆட்சி செய்கிறான், அவன் நாட்டில் பஞ்சம் இல்லை என்பது. அதனால் தண்ணிங்கிறது அண்டத்தில் பொருளாதாரத்தையும் பிண்டத்திலையும் பொருளாதாரம். ஒருத்தர் எப்படி தண்ணி செலவு பண்ணுறாங்களோ அதுக்கு தக்கனதான் அவங்க வீட்டிலேயே பொருளாதாரம் தங்கும் என்பதற்காக தான் அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை. 5வது, நிலம். இதை குணத்துக்கு சொல்லுவாங்க. இதை இயற்தமிழில் பூமாதேவி போல் பொறுமையசாலியாக இருக்கா பாரு என்றும், அடங்காப்பிடாரியாக வந்திருக்காள் என்று சொல்லுவாங்க. பிரச்சனைகளை உருவாக்கி அதன் மூலம் ஆவேச செயலை செய்கிறவங்கள அடங்காப்பிடாரி என்றும், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அர்த்தநாதீஸ்வராக இருந்தாலும் சரி, மேலே சொல்ல அனைவருக்கும் பாலினம் 3மே பொருந்தும். ஆண்பால், பெண்பால், அர்த்தநாதீஸ்வரர். அந்த அடிப்படையில் பொறுமையாக குடும்பத்தையும் சரி, நாட்டையும் சரி, யாரை எப்படி எந்த இடத்துல எப்படி செயல்படுத்தணும் என்ற செயல் குணம், பொறுமை, செயல், ஆவேசம். நிலத்தில் குழியும் கிடக்கும், பூகம்பம் என்ற விளவும் கிடக்கும். அதை சமவெளி சுழற்சி அடிப்படையில் செய்கிறது தான் அண்டத்திலும் பிண்டத்திலும். பூமாதேவி போல் பொறுமையாசாலியாக இருக்காங்க அப்படிம்போம். அடங்காபிடாரியாக வந்திருக்காங்கன்னு ஆண்பாலையும் சொல்லுவாங்க, பெண்பாலையும் சொல்லுவாங்க. அர்த்தநாதீஸ்வரன் இது ஆன்மீக முத்தமிழில் உள்ள வழிபாட்டு முறை. ஆன்மீகம் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும்.
தவறு என்பது திருத்திக் கொள்வது. ஆன்மீகம் அனுபவம். தவறுகளை தான் மேல் பழியில்லை என்று பிறர் மேல் பழியை சுமத்தி நியாயம் கற்பிப்பது ஆளுமை. தவறான ஆவேசம். ஆன்மீக முத்தமிழ் வழிபாட்டு தெய்வங்கள் கூட வலதுகை 5 விரலில் நேராக விண்ணை பார்த்தும் இடதுகை விரல் 5ஐயும் பூமியை பார்த்தும் வச்சுருப்பாங்க. வழிபாட்டு பாதுகாப்பு காவல் தெய்வங்கள் சிவன், பார்வதி, விஷ்ணு, முருகன், பிள்ளையார்லாம். காரணம், பஞ்சபூதங்களும் விண்ணை நோக்கி மேலோக்கியும் செழிப்பாக இருக்கணும். அதேமாரி பூமியை கீழே சார்ந்து இடதுகை விரல் கீழே பூரா சாஞ்சிருக்கும், உள்ளங்கை வெளியில் தெரியுற மாதிரி. இது விண்ணுலகிலும் பஞ்சபூதங்கள் நிறைஞ்சிருக்கணும், மண்ணுலகிலும் நிறைஞ்சிருக்கணும், அண்டஞ்சார்ந்த பிண்டம் சமமாக இருக்கணுங்கிறது தான். வழிபாட்டில் கூட தெய்வத்தை ஒரு கையை மடக்கி தோள்பட்டைக்கு நேராக விண்ணை நோக்கி இருக்கும் 5 விரல், இடதுகை கீழே 5 விரல் கீழே பார்க்க இருக்கும். விண்ணிலும் மண்ணிலும் சமநிலை என்பதை. இதைத்தான் அண்டத்திலும் சரி பிண்டத்திலும் சரி உயர்வு தாழ்வு என்பது இல்லாமல் அனைவரும் சமம். ஆண்பால் பெண்பால் அர்த்தநாதீஸ்வரர், வனவிலங்குகள், பட்சிகள், தாவரங்கள் அனைவரும் இந்த அடிப்படையில் தான். தேக நிலையை அறிந்து அதற்கேற்ற ஆகாரத்தை உண். இது அறுசுவை அடிப்படையில் வருது. பனிக்காலம்னா என்ன சாப்பாடு சாப்பிட்ணும், வெயில் காலம் என்ன சாப்பிட்ணும், காற்று காலத்தில் என்ன சாப்பாடு சாப்பிட்ணும், மழை காலத்தில் என்ன சாப்பாடு சாப்பிட்ணும், இது எல்லா காலத்திலும் எல்லோரும் சொல்ல முடியாது. காரணம், ஒருவரோட ஆயுள் காலம் 100, 60, 80 என்று முடிஞ்சிடும். ஆனால் அவங்கள வழி நடத்த செல்வது ஆச்சாரப்படி. பூ நூல், பூனா பருவம், பருவத்துக்கேற்ற, நூல்னா ஏடு, ஏடுகளை படித்தவர்கள். பூ பெய்தால், பூ என்பது பருவம், பெய்தால் என்றால் பெண்மை. வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற பருவத்துக்கு வந்தால் இல்லறத்திலும் சரி துறவரத்திலும் சரி முடியாட்சியிலும் சரி குடியாட்சியிலும் சரி பூநூல் என்பது பருவத்துக்கு ஏற்ற 4 காலங்கள்: பனி, மழை, கோடை, காற்று. இந்த அடிப்படையில் அண்டத்திலும் பிண்டத்திலும் ஆண்பால் பெண்பால் என்பவர்கள். மழை காலத்தில் ஒரு பூஜை வழிபாடு, வெயில் காலத்தில் ஒரு பூஜை வழிபாடு, காற்று காலத்தில் தூசி படக்கூடாதுன்னு கேப்பக்கூழ், கம்பங்கூழ், ஆடி மாத வழிபாடு, மார்கழி மாதம் சூடு குறையணுங்காக தயிர் சாத வழிபாடு, மழை காலத்தில் உடம்புக்கும் நரம்புக்கும் சூடு, ராகு கேது என்ற அடிப்படையில் வரணுங்கிறதுக்காக பலகாரங்கள், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. இந்த அடிப்படையில் தான் தேக நிலையை அறிந்து அதற்கேற்ற உணவு உண்ணு. வயசாளிக்கு என்ன கொடுக்கணும், இளமையானவங்களுக்கு என்ன கொடுக்கணும், சிசுக்கு என்ன கொடுக்கணும். அடுத்தது, பெற்றோருக்கு செய்யக்கூடிய பணியை அதற்கு உரிய காலத்தில் செய். காரணம், குழந்தையாக இருக்கும்போது தாய் தகப்பன் நம்மளை தான் மலம் ஜலம் கழிக்கும்போது அதை அருவருப்பு இல்லாமல் சாப்பிடும்போது கூட அதை எடுத்து போட்டு கையை கழுவிட்டு சாப்பிடுவாங்க. அவங்க அருவருப்பு பார்க்க மாட்டாங்க. அதே நிலைமை முதுமை என்ற தன்மையில் பெற்றோர்களுக்கு வரும். அந்த நேரத்தில் நம்ம பாதுகாப்பு, அவங்கள மலம் ஜலத்தை அசிங்கம் அருவருப்பு என்று படாமல் நாம் செய்யணும். நம்ம வாயால் சாப்பிட்டேன்னு பெற்றோர்களை கேட்கணும். இது தான் பெற்றோருக்கு செய்யக்கூடிய பணியை அதற்குரிய காலத்தில் செய்யணும். இளமையில் நான் காசு கொடுத்துட்டேனே, எங்கள் அம்மாவுக்கு நான் முதியோரத்தில் சேர்த்துட்டேனே, நல்லா பார்த்துக்கணும்னு யார்கிட்ட என்ன சொன்னாலும் சரி, காசு கொடுத்தாலும் சரி, தாம் பெற்ற பிள்ளைகள் தன்னை ஒரு வாய் நீர் குடிச்சியா சாப்பிட்டான்னு கேட்டாலே அவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படாது. அதுவே அவர்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ உள்ளவங்க, என் தாயை நல்லா பார்க்கேன், நான் அந்த நாட்டில் வச்சுருக்கேன், இந்த நாட்டில் வச்சுருக்கேன், அந்த ஆசிரமத்தில் வச்சுருக்கேன், இங்கே வச்சுருக்கேன், மாதம் ரூபாயை வச்சு யாரும் எதுவும் செய்ய முடியாது. இதே நிலைமை நமக்கு வரும் என்ற அடிப்படையில் தான் பெற்றோருக்கு செய்யக்கூடிய பணியை அதற்குரிய காலத்தில் செய். நல்லா இருக்கும்போது நீ செஞ்சுறது இருக்காது. அவர்களால் நடக்க முடியாமல் பார்வை குன்றி, செவி குன்றி, வாய் குன்றி, கால் குன்றி, கைகள் பலமின்றி செயலற்ற நிலையில் இருக்கும்போதே குழந்தையிலும் நம்மளை எப்படி பாதுகாத்து பராமரித்து வளர்த்தாங்களோ அதே செயலை அவர்களுக்கு செய்யக்கூடிய காலத்தில் செய்யணும். இதைத்தான் தேகநிலை அறிந்து உன் பெற்றோருக்கு செய்யக்கூடிய பணியை அதற்குரிய காலத்தில் செய். எவ்வகை சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எனக்கு பிள்ளையார் பிடிக்கும், முருகர் பிடிக்கும், சிவன் பிடிக்கும், பார்வதி பிடிக்கும், குலதெய்வம் பிடிக்கும், சாஸ்தா பிடிக்கும், ஐயப்பன் பிடிக்கும்,
இப்படி எந்த சாமியை வேணாலும் கும்பிடு, ஆனால் நீ வாழக்கூடிய இடத்துல தட்பவெப்பநிலை மாறும். அதனால் அங்குள்ள தெய்வங்களுக்கு பூஜை வழிபாடுகள் மாறுபடும். சிவாலயத்தில் உள்ள வழிபாடு வைணவத்தில் இருக்காது. வைணவத்தில் உள்ளது அம்மன் கோயில் இருக்காது. அம்மன் கோயிலில் உள்ளது குலதெய்வத்தில் இருக்காது. குலதெய்வத்தில் உள்ளது சாஸ்தாவுக்கு இருக்காது. காரணம், ஆன்மீகம் என்பது வைத்தியம், ஆளுமை. எந்த தட்பவெப்ப நிலை வருதோ அதுக்கேற்ற ஆட்சி செய்ய வேணும். எந்த தட்பவெப்ப நிலைதோ அதுக்கேற்ற ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் உணவுகளை உண்ண வேண்டும், பணிகள் செய்ய வேண்டும். இதைத்தான் பூஜையில் வச்சுருக்காங்களோ ஒழிய யாரையும் அடிமைப்படுத்துவதோ ஆளுமைப்படுத்துவதோ கிடையாது. அது எல்லாத்துக்கும் தெரியாது. அந்தந்த பூநூல், பூனா பருவத்திற்குரிய நூல் என்றால் ஏடுகளில் புராணத்தில் ஆன்மீக முத்தமிழில் எழுதியிருக்காங்க. இது மொழி பற்று, தமிழ் மொழி பற்று உள்ளவர்களுக்கு புரியும். ஆன்மீக பற்று உள்ளவர்களுக்கு தெரியும். ஆன்மீகத்திலும் மொழியிலையும் பற்று இல்லாதவர்களுக்கு புரியாது. இதைத்தான் பூநூல் என்ற அடிப்படையில் புராணத்திலும் முடியாட்சியில் வேந்தன் வெளிப்பயணம் முடித்து சிம்மாசனத்தில் இருக்கும் பொழுது அவர் அருகில் யாரையும் விடமாட்டாங்க. அதுபோல தான் புராணத்தில் உள்ள கருவறையில் குறிப்பிட்ட பருவத்துக்குரிய நூலை படித்த நூல், பூ என்றால் பருவம், நூல் என்றால் ஏடு. இந்த ஏடுகளை படித்து அந்த அடிப்படையில் விண்ணப்பங்கள், கோரிக்கைகள் முடியாட்சியில் வழங்கப்படுகிறது. கருவறையில் பூஜைகள் நடக்கிறது. தாய் கருவறையில் அறநெறிப்படி தான் எல்லாமே உருவான சிசுக்களை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும். யாரும் யாரு கூடயும் என்ன வேணாலும் பண்ணிக்கலான்னா சமுதாயமும் ஏற்றுக்கொள்ளாது. அந்த வளரக்கூடிய சிசுக்களுக்கும் பாதிப்பு வரும். இதைத்தான் கருவறையும் தான் அண்டத்திலையும் வச்சான், பிண்டத்திலையும் வச்சான். முடியாட்சிலையும் சிம்மாசனத்தில் இருக்கும்போது ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் யார் ஆட்சி செய்தாலும் முடியாட்சியில் மன்னர் பக்கத்தில் குறிப்பிட்ட நபர்கள் தான் இருப்பாங்க. எல்லாரும் பக்கத்தில் போக முடியாது. காரணம், அவர் உயிரும் பாதுகாக்கணும், அவரை நம்பி இருக்கிற மக்களும் பாதுகாக்கணும். இதே தான் குடியாட்சியில் அமைச்சர், முதல்வர், பிரதமர் இப்படி பல மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய உதவிகளில் உயர பதவிகளில் இருக்குவோருக்கு அந்த சிம்மாசனம் என்ற ஆசனத்தில் பிறரை அமர விடமாட்டார்கள். அவர்கள் கழகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் 234 233 அதிக வாக்குகள் இருந்தாலும் குறிப்பிட்ட நபர் முதல்வர் என்ற பிரதமர் என்றவர் உட்கார்ந்த இடத்துல பிறரை உட்கார விட மாட்டாங்க. கருவறையில் உள்ளது தான் முடியாட்சியில் சிம்மாசனம். சிம்மாசனத்தில் உள்ளது தான் முதல்வர் ஆசனம், பிரதமர் ஆசனம். இதில் யாரையும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லலை. காரணம், அவருக்கும் உயிருக்கு பாதுகாப்பு வேணும், அவரை நம்பி இருக்கிற மக்களுக்கும் பாதுகாப்பு வேணும். இந்த அடிப்படையில் தான் கருவறை என்கிற ஆசனம், ஆலய வழிபாடு, முடியாட்சி என்ற சிம்மாசனம், முதல்வர் பிரதமர் என்ற ஆசனம். இது கருவறையில் உள்ளது தான், புராணத்தில் சொன்னது தான் முடியாட்சியில் ஆசனம். அதே புராணத்தில் சொன்னது தான் குடியாட்சியில் முதல்வர் ஆசனம், பிரதமர் ஆசனம் என்றது. பேர் தான் மாற்றியிருக்காங்களுடைய ஆன்மீக வழிபாட்டில் உள்ளது தான் இங்கே. மேலும் முதல்வர் ஆசனத்தில் வேறு யாரோ எல்லோரும் ஓட்டு போட்டாங்க, வாக்களித்தாங்கன்னு அவரை உட்கார சொன்னால் அவர்களை பக்கத்திலே போக விட மாட்டாங்க. பிரதமர் என்ற ஆசனத்திலையும் வாக்களித்தவர்களுக்கு தான் அந்த இடத்துல மரியாதை. காரணம், தன்னை நம்பி இருக்கவர்களுக்கு, பொது சேவையில் ஈடுபட்டவர்களுக்கு உயிர் பாதுகாப்பும் வேணும், உடைமை பாதுகாப்பும் வேணும், இடர்பாடுகளும் வரக்கூடாது என்ற காரணம்தான். இதற்கு உயர்வு தாழ்வு அடிமை என்ற எண்ணம் இல்லை. சமத்துவ என்ற அடிப்படையில் ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். ஆகையினால் எந்த கடவுளை வணங்கினாலும் சரி, முருகர், பிள்ளையார், சிவன் யாராக இருந்தாலும் சரி, எந்த மன்னரை நீங்கள் நேசித்தாலும் சரி, பாண்டியன், சோழன், சேரன் என்ற அடிப்படை பேர் தான் மாறி இருக்கு. எந்த குடியாட்சியில் உள்ள கழகங்களை நேசித்தாலும் சரி, கழகங்களுக்கு என்பது கட்சியில் பலர் இருப்பாங்க. அப்போ அவர்களை யாரும் பக்கத்தில் போனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதே கட்சியில் உள்ள தலைவர் என்றவர் முதல்வர் என்று மாறும் பொழுது, அதே கட்சியில் உள்ள கழகத்தில் உள்ளவர் பிரதமர் என்று மாறும் பொழுது அவர்களுக்கு ஆசனம் கருவறை என்ற மூலவருக்கும் ஆன்மீகத்தில் முடியாட்சி என்ற சிம்மாசனத்துக்கு அருகிலும் முதல்வர் ஆசனம், பிரதமர் ஆசனம் என்ற அருகிலும் யாரையும்
அனுமதிக்கவோ உட்காரவோ உள்ளே அடிக்கவோ கூட அனுமதி தர மாட்டார்கள். காரணம், சேவையில் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பு பராமரிப்பு. இந்த அடிப்படையில் தான் எவ்வகை மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எவ்வகை மன்னரை வேண்டியவராக இருந்தாலும், எவ்வகை கழகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அதற்குரிய வழிபாட்டு முறையை கடைபிடி. அவர்களுக்குன்னு ஒரு கோட்பாடு உண்டு. அந்த கோட்பாட்டுக்கு உள்ளே நடக்கணுங்கிறது தான் எவ்வகை மதத்தை சார்ந்தவராயினும் அதற்குரிய வழிபாட்டை வணங்கு. அமைதி, மனத்தை சார்ந்த அண்டம் பிண்டம். தமிழ் மீது பற்றுள்ளவர்களுக்கும் வழிபாட்டு மீது பற்றுள்ளவர்களுக்கும் மட்டுமே இது புலப்படும். பிற மொழியில் வந்தவர்களுக்கும் வழிபாடு ஆன்மீக நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் புலப்படாது. அன்பு மட்டுமே வழிபாட்டிற்கு மூலதனம். இறை வழிபாட்டில் பாகுபாடு கிடையாது. அதனால தான் தேகநிலை அறிந்து ஆகாரத்தை உண். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் பணியை செய். எவ்வகை மதத்தை சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அதற்குரிய வழிபாட்டை முறையாக கடைப்பிடி. இதில் அன்பு மட்டும்தான் நிரந்தரமே ஒழிய உயர்வு தாழ்வு அடிமைத்தனம் கிடையாது. மேலும் புராண அடிப்படையிலையும் நடைமுறை அடிப்படையிலையும் ஆன்மீக முத்தமிழில் கணிக்கப்பட்டிருப்பது, முதல்ல ஆச்சாரமில்லாத கண்ணப்பன். இவர் தொழிலில் எந்த உயர்வு தாழ்வும் கிடையாது. ஆனால் அவருக்கும் அருள் பெய்தார். திண்ணப்பன் கண்ணப்பனானவர். இவருக்கு ஆச்சாரம் கிடையாது. ஆனால் தெய்வம் ஏற்றுக்கொண்டது. பிரிவினை கிடையாது, வேதபாதங்கள் கிடையாது. 2வது துருவன், வயசு கம்மி. இவனையும் தெய்வங்கள் ஏற்றுக்கொண்டது. ஆச்சாரம் இல்லாத கண்ணப்பன், வயது இல்லாத துருவன், கல்வியே படிக்காத கஜேந்திரன். கல்வி என்பதே கிடையாது. கல்விக்கு தான் முக்கியத்துவங்கிறதும் கிடையாது. யார் என்னென்ன திறமை இருக்கோ அதை தான் பார்க்கணுமே ஒழிய படித்தவன் படிக்காதவன், படித்தவனுக்கு முக்கியத்துவம் என்று கூடாது. இதைத்தான் தெய்வம் கல்வியே படிக்காத கஜேந்திரனுக்கும் மோட்சம் கொடுத்தார். 4வது விதுனர். இவர் தொழில் என்ற அடிப்படையில் சாதித்தல், சாதிப்போம், சாதிக்கின்றோம் என்பதை குறியீடு தான். சாதி என்றால் தொழில். சாதி இல்லாத விதுனருக்கும் இறைவன் வழிபாட்டு முறையில் அருள் பாவித்திருக்கிறார். பலமே இல்லாத உத்திரசேனன், அவருக்கும் இறை வழிபாடு அடிப்படையில் புராணத்தில் அன்பு என்ற அடிப்படையில் தான் பணி செஞ்சிருக்காரு இறைவன். அவர்கிட்ட பலம் கிடையாது உத்திரசேனன். 6வது செல்வமே இல்லாத குசேலர். அவருக்கும் காக்கும் கடவுள் கிருஷ்ணர் அருள் பாவிச்சிருக்கார். அன்பு தான் மெயின், அன்பு தான் முக்கியம் என்ற அடிப்படையில் ஆச்சாரம் இல்லாத கண்ணப்பன், 2 வயது இல்லாத துருவன், 3 கல்வி அறிவு இல்லாத கஜேந்திரன், 4 தொழில் அதாவது சாதி என்ற பேதம் இல்லாத விதுனர், பலகீனமான அதாவது பலம் இல்லாத உத்திரசேனன், 6வது செல்வமே இல்லாத குசேலன். அனைவருக்கும் அன்பு அடிப்படையில் தான் வழிபட்டிருக்கு. அண்டத்திலும் சரி, பிண்டத்திலும் சரி, முடியாட்சியிலும் சரி, குடியாட்சியிலும் சரி. புராணத்தில் உள்ளது தான். பேரை தான் மாற்றிருக்காங்களே ஒழிய புராணத்தில் மகாபாரதத்தில் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றே நிரந்தரம். மற்றபடி நான் செஞ்சது தான் தாத்தா பாட்டி செய்ய போகுது, தாத்தா பாட்டி செஞ்சது தான் அப்பா அம்மா, அப்பா அம்மா செஞ்ச செயலை தான் நாம் செய்ய போகிறோம், நாம் செஞ்ச செயல் தான் நம்ம பிள்ளைகள் செய்ய போகிறோம், நம்ம பிள்ளைகள் செஞ்ச செயல் தான் பூட்டன் பூட்டிங்க செய்ய போகிறாங்க. பேரை தான் மாற்றிருக்காங்க ஒழிய நடைமுறையில் புராணத்தில் உள்ளது தான் முடியாட்சியில், முடியாட்சியில் உள்ளது தான் குடியாட்சியில். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்ல சொல்லத்தான் புரியும். மேலும் அண்டம் சார்ந்த தட்பவெப்ப நிலையும், பிண்டம் சார்ந்த தசை, நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், குருதி என்ற அடிப்படையில் ஏற்படும் உயர்வு தாழ்வு என்ற பாகுபாடு இல்லாமல்
தனக்கு அடித்தா பிறருக்கும் வலிக்கும். தனக்கு எப்படி பசிக்குதோ அதே மாதிரி தான் பிறருக்கும் பசிக்கும். தனக்கு எப்படி உணர்வுகள் வருதோ அதே மாதிரி தான் அந்த பருவத்தில் அவங்களுக்கும் உணர்வு வரும். தமக்கு எப்படி முதுமை வருமோ அதே மாதிரி தான் பிள்ளைகளுக்கும் வருங்கிறத உணர்ந்தனால தான் அனுபவம் என்பதை தவறுகளை திருத்திக் கொள்வது வழிபாடு. இதைத்தான் தெரிஞ்சு கொள்றதுக்கு முதல்ல தன்னை அறிய நேசி என்றார்கள். உன்கிட்ட உள்ள நிறகுறை என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மர்தனாதீஸ்வரர் செய்தாலும் ஒருத்தரை நேசி, விரும்பு, ஈடுபாடு கொள். அது ஆண் பெண்ணாக இருக்கலாம், பெண்ணுக்கு ஆணையாக இருக்கலாம், ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் என்ற கலந்தலாக இருக்கும். அவர்கிட்ட உள்ள நிறை என்ன குறை என்னங்கிறத அவர்களுக்கே உள்ள உணரணும்னா நேசம் என்பதை ஒருத்தர் மீது வச்சாதான் தெரியும். அதுக்கப்புறம்தான் அவர்களால் ஏற்படும் பிரிவு, துணை, ஆதரவு என்ற அடிப்படையில் தன்னிடம் உள்ள குறைகளை தெரிந்து கொள்வார். அதனால தான் தன்னை அறிய நேசி, சுற்றம் அறிய யாசகம் கேள். உங்கள் உறவுக்காரங்களாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரனாங்களா, நல்லவனா கெட்டவனா, உன்னை படுகொலியில் தள்ளுவாங்களா, மேலே தூக்குவாங்களா, இல்லை உன்னை கண்டுக்காமலே போவாங்களா தெரிஞ்சுக்கணும்னா சுற்றம் அறிய, பக்கத்தில் உள்ளவர்கள் உறவுக்காரர்களை குணங்கள் அறிய யாசகம் கேள்னா பொருள் கொடுக்காம இனாமாக கேட்டுப்பார். அப்போ அவங்க குணம் தெரியும். அவங்க உன்னை உயர்த்துறதுக்காக செயல்படுறாங்களா, தாழ்த்துறதுக்காக செயல்படுறாங்களா, இல்லை உங்களை கண்டுக்காமல் இருக்காங்களா, இதை அறியணும்னா சுற்றம் அறிய யாசகம் கேள். ஒவ்வொரு தேசத்தை பற்றி அறியணும்னா சேவை செய். தேசம் அறிய சேவை செய். நீங்கள் என்னத்தை தான் சேவை செஞ்சாலும் சரி, ஆண்பாலாக இருந்தாலும் சரி, பெண்பாலாக இருந்தாலும் அர்த்தநாதீஸ்வரன் நல்லதே செஞ்சாலும் 75% ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் 75% செய்யலாம். ஆனால் 25% இழப்பீடு, இடர்பாடுகள், தடைகள் வரும். இதைத்தான் மெயினாக முக்கியமாக அந்த 25% செஞ்சதை தான் சுட்டி காட்டுவாங்களே தவிர 75% நீங்கள் செஞ்சதை காட்ட மாட்டாங்க. காரணம், உங்களை மட்டம் தட்டுறங்கிற எண்ணம் கிடையாது. பொது சேவைகள் முதல்வராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி. காரணம், அவர்கள் குறைகளை சொல்ல நல்லது செய்வாங்க. வாழும்போது அவர்கள் குறைகளை சொல்லணும். அந்த 25% விழுக்காடு குறைகளை சொன்னாதான் 75% முழுமையாக அவங்களால செயல்பற்ற முடியும். அதே சமயம் அவர்கள் அமரர் ஆனவருக்கு பின் முதல்வராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, முக்கிய பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி, அந்த 75% செஞ்ச நன்மைகளை சொல்லணும். இறந்து விட்டால், மரணம் அடைந்து விட்டால் 25 செய்த இழப்பீடுகளை மூடி மறைச்சி அவரை போல வாழு, அவர் இருந்த மாதிரி செய், அவர் என்ன செஞ்சாருமா. காரணம், தன் சேவை அடிப்படையில் நன்மை செய்ய தேசத்தில் உள்ளவர்கள் சேவை செய்வார்கள். இதைத்தான் தேசத்தில் உள்ள மக்களை அறிய, தேசம் அறிய சேவை செய். அன்னை தெரசா யாசகம் கேட்கும்போது உமிழ்நீர உமிழ்ந்ததாக பதிவேடு இருக்கு. இருந்தாலும் தனக்காக கௌரவம், ஆணவம், ஆவேசம், அதிகார துர்பிஷம் என்ற அடிப்படையில் கையாளாமல் தான் மதிப்பீடை இழந்தாலும் தன்னை நம்பி இருக்கும் உயிர்கள் வாழணும்னு அவரிடமே மீண்டும் யாசகம் கேட்டு சேவை செய்தது அன்னை தெரசா. அதே போல் காந்தியடிகளும் அதே மாதிரி தான். தேச தலைவர்கள் அனைவரும் குறிப்பிட்ட பிரபலமானவங்களும் சொல்கிறோம். மற்றபடி எல்லாரும் நல்லது தான் செய்கிறாங்க. இருந்தாலும் உயிரோடு இருக்கும்போது அவர்கள் குறைய சொன்னால் தான் நிறைய செய்வாங்க. இறந்ததுக்கப்புறம் தான் அவர்கள் தலைவர்களுடைய நன்மை செய்யணும். காரணம், அவங்க இருக்கும்போதே நீ நல்லது செஞ்சேன்னா அவர்கள் மேலும் பலகீனம் அடைய வைப்பாங்க. அவர்களை பலகீனமாகக்கூடாது என்ற சூட்சமத்தை ஆன்மீக முத்தமிழர்கள் தமிழ் மொழி அடிப்படையில் வரையறுக்கப்பட்டுள்ளது தான் ஆன்மீக முத்தமிழ், ஆன்மீக ஆளுமை, ஆன்மீக வைத்தியம். இதைத்தான் தன்னை அறிய நேசி, சுற்ற அறிய யாசகம் கேள். உன்ட்டுள்ள நிறகுறைய நிறையணும்னா நீ ஒருத்தரை விரும்பு. அப்போனா தான் உன்ட்டுள்ள தவறுகள் தெரியும். சரி, நானாக இப்படி நடந்தேன், நானாக இப்படி செஞ்சேன் அப்படின்னு ஆண்பாலாக இருந்தாலும் சரி, பெண்பாலாக இருந்தாலும் சரி செய்வாங்க, புரியும். அதேமாரி பக்கத்து வீட்டுக்காரங்க என்னென்னு தெரியும்னா அவங்கள்ட்ட யாசகம் கேட்டால் தான் அவர்களோட குணம் தெரியும். 3வது, பொது சேவை செஞ்சால் தான் தேசத்தில் ஏற்பட்டுள்ள நன்மை தீமை தெரியும். வெளிப்படையாக
அவராட்சி சரியில்லை, இவராட்சி சரியில்லை, நான் வந்தால் செஞ்சிருவேன்னு சொல்லுவாங்க. அந்த நான் வந்தால் செஞ்சிருவேன்னு அந்த இடத்துக்கு வரும்போது தேசம் அறிய சேவை செய், அதே பழியே அவர்கள் மேலேயுமே யார் சொன்னார்களோ வரும். காரணம், சேவை என்பது உயிருடன் இருக்கும்போது அவர்களை பலகீனமாகாமல் பலப்படுத்துவதற்காக குற்றம் சொல்வது. அதே குற்றத்தை மறைத்து இறந்ததுக்கப்புறம் அவர்கள் செய்த 75% நன்மையை சொல்லி அவர் ஆட்சியில் அப்படி செஞ்சாங்க அப்படிம்பாங்க. இது நடைமுறையில் உள்ளது தெரியும். ஒரு தலைவர்களோ ஒரு பிரதமரோ முதல்வரோ இருக்கும்போது அவரை குறை சொல்லிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இறந்ததுக்கப்புறம் பாருங்கள், அந்த மனுஷன் இருந்தால் அதை செஞ்சார், இந்த மனுஷி இருந்தால் இதை செஞ்சா, இந்த ஆண்பால் இருந்தது இதை செஞ்சு, இதே பெண்பால் ஆண்பாலாக இருந்தாலும் சரி பெண்பாலாக இருந்தாலும் சரி அர்த்தநாதீஸ்வரராக இருந்தார் செஞ்ச நன்மையை தான் சொல்லுவாங்களோ செய்ய, அவங்க செஞ்ச குறைகளை மறந்துடுவாங்க. காரணம், ஆளுமை என்பது தேசத்தில் வருகிறவர்கள் அவர்களை பலகீனமாகாமல் இருப்பதற்காக மேலும் பலப்படுத்துவதாக சொல்வது தான். பழி ஒரு இடம், பாவம் ஒரு இடம். 234 தொகுதியிலையும் முதல்வருக்கு போய் நேரடியாக பார்க்க முடியாது. இருப்பது 5 ஆண்டு காலங்கள். ஆனால் ஏதோ ஒரு சந்தில் 4க்கு 4 என்ற சதுரடியில் கூட நடக்கல கூட அவரால் நேரில் பார்த்துருக்க முடியாது. ஆனால் அந்த 4க்கு 4 சதுரடியில் 2 பேர் சண்டை போடுறது, உயிர் பலி, வன்முறை நடக்கும்போது இவன் ஆட்சியில் தான் இப்படி நடக்கு அடிப்பாங்க, இவன் ஆட்சியில் தானே இப்படி நடக்குன்னு ஆண்பாலையும் கொள்ளும். காரணம், மேலும் அதை பலகீனமாகாமல் பலப்படுத்துவதற்காக சொல்லும் ஆன்மீக முத்தமிழர்களின் தமிழின் சூட்சமம். வலிமை சேர்க்கத்தான் இந்த சொல்லோ தவிர பலகீனப்படுத்த அல்ல. இதைத்தான் தேசமறிய சேவை செய், இறை அணிய தியாகம் செய், ஆன்மீக முத்தமிழ் வழிபாடு வைத்தியம், ஆன்மீக முத்தமிழ் வழிபாடு ஆளுமை அறியணும்னா உன்னையே நீ தியாகம் செய்யணும். உயிரே போனாலும் சரி, எந்த இழப்பீடு வந்தாலும் சரி, இறைவன் இருக்காரா என்பதை உணரணும்னா ஒன்றை நீ தியாகம் செஞ்சாதான் அந்த இறைவன் உள்ள நம்பிக்கை தெரியும். இல்லைன்னா இறைவன் எங்கே இருக்காருன்னு வெளியில் தான் தெரியும். உனக்கு உள்ளே இருக்கிறத நீ என்னைக்கு உணர்றியோ அன்னைக்கு தான் தெய்வம் இருக்கிறது என்பதையும், உனக்கு உணர்வு வழிகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பிறருக்கு என்பது இருக்கிறது உணரவும் இறைவனை அறிய, இறை அறிய தியாகம் செய் என்பார்கள். புராணத்தில் முருகனை தமிழ் கடவுளுங்கிறது தியாகம் என்ற அடிப்படையில் தான். பிரம்மாவே தவறு செஞ்சாலும், இறைவனே சிவபெருமானே ஒத்து போனாலும், பிரணவ மந்திரத்துக்கு பொருள் தெரியாதவன், படைக்கும் தொழிலை படைத்தவன், தொழிலை விரும்பாதவன் செஞ்சால் அந்த படைப்பு தொழில் சேதாரம் ஏற்படும் என்பதை உணர்ந்து எதிர்த்து கேட்டதுனால, தமிழ் மொழியில் கேட்டதுனால இறை அறிய தியாகம் செய் என்ற அடிப்படையில் சிவபெருமானிடமே முருகனுக்கும் வாதம் வந்து சுவாமி மலை. இது தியாகம் என்ற அடிப்படையில், உயர்ந்தவர் தாழ்வு என்று கிடையாது. யார் என்ன சொன்னாலும் 75 விழுக்காடு நன்மை, 25 விழுக்காடு இடர்பாடு இருக்கத்தான் செய்யும். இதை சமம் செய்கிறது தான் தியாகம் என்பது. இந்த அடிப்படையில் இறைவனை தேடுறது புராணத்தில் தமிழ் கடவுளை இன்னும் முருகனை தான் கருதுகிறாங்க. இதே இதை தான் முடியாட்சியில் நக்கீரன் என்ற புலவர் தமிழ் மீது பற்றுள்ளதனாலையும், அதே நக்கீரரை சிவபெருமான் தெய்வமே வந்து எதிர்த்து கேட்டாலும் தவறு நெற்றிக்கண்ணை திறந்து காட்டினாலும் குற்றம் குற்றமே என்று இறைவனை இருந்தாலும் சரி தவறுகளை எதிர்த்து கேட்டு தியாகம் என்ற உயரிய தியாகம் செஞ்சார். அதனால தான் தியாகத்து மூலிமா தான் அன்றும் இன்றும் என்றும் நக்கீரனை நாம் இறை வழிபாட்டில் தியாகம் என்ப தியாகியாக கருதப்படுகிறது. இறைவனை தேடணும்னா இறை அறிய தியாகம் செய். இது முடியாட்சியில் நடந்தது. பட்டினத்தார் என்பவர் போல அவருக்கும் முதல்ல செல்வம் விரட்டியது. அடுத்தது பையன் வந்து பாசங்கிற அடிப்படையில் மதிவாணன் என்ற சிவபெருமான் அவதார அடிப்படையில் பட்டினத்தார் வெங்காளர் என்ற இயற்பெயர் கொண்ட அப்புறம் பட்டினத்தாரார் மாறினார். இதுவும் இறைவனை அறிய தியாகம்தான் செஞ்சார். அப்போ புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். இறைவனை அறியணும்னா முழுமையாக தியாகம் செய்யணும். தன்னையே தியாகம் செஞ்சாதான் இறைவனோட தன்மை உனக்கு உள்ளேயே இருக்க, நீ வெளியில் தேடுறியன்னு அறியும் தன்மை வரும். இறைபணியில் உள்ளவர்களை
குடும்ப இல்லற வாழ்வில் உள்ளவர்களையும் தியாகம் என்று ஒன்று செஞ்சால் தான் அவர்களை மேன்மையானவர்கள் என்று சொல்வார்கள். இது இல்லறத்துக்கும் பொருந்தும், நாட்டுக்கும் பொருந்தும். புராண அடிப்படையில் சொன்னது தான் முடியாட்சியில் சொல்வது தான் இல்லறத்துலேயும் நாட்டுறத்துலேயும். இதைத்தான் பட்டினத்தார் என்பதை சொல்லலாம். முதல்ல அவர் செல்வம் என்ற அடிப்படையில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிறத உணர்றதுக்கு தன் பையனே காதிருந்த ஊசி கூட கடைசியில் வராதுன்னு ஒரு வாசகத்தை எழுதியிருப்பாங்க. உயிரோடு இருக்கும்போது நீ செய்த நன்மை தீமை தான் வரும். அதனால தான் ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் ஏதாவது போராம்பாய் நல்லது செஞ்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது அவங்க செஞ்ச தீமைகளையும் அவங்க இறப்புக்கு பின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ தியாகம் என்பது மூலியம்தான் மனிதன் கூட தெய்வமாக மாறுகிறான். இதைத்தான் இசைத்தமிழில் கவிஞர் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம் என்பதை இறைவனை தேடணும்னா தியாகம்தான் மெயின். தான் எனது என்னது என்று கிடையாது. இந்த அடிப்படையில் உருவானது தான் இறைவனை அறிய தியாகம் செய் என்பது ஆன்மீக முத்தமிழில் உள்ளது. உறவு என்ற அடிப்படையில் பட்டினத்தாருக்கு தன் மகன் பொருள் ஈட்டவில்லை என்ற வருத்தத்தில் எல்லாம் இருந்தும் கடைசியில் எதுவுமே வராது, காதருந்த ஊசி கூட கடை தெருவுக்கு வராது, கடைசி வர வராதுன்னு வாசகத்து மூலயமா சொந்த மூலம் தியாகம் செஞ்சு செல்வந்தராக இருந்தவர் யாசகம் கேட்டு வெளியில் வருவார். அப்போ தன் தாய் வந்து கேட்பாங்க, ஒரு பிள்ளை போயிட்டானே நீ இப்போ ஆசைப்படுறிய, அதே மாதிரி நீ நான் பெற்றதும் ஒரே பிள்ளை நீ. அதாவது பட்டினத்தார் வந்து தாய்க்கு ஒரே பையன். உன் பையன் எப்படி வெளியில் போனால் நீ வேதனைப்படுறியோ அதே மாதிரி நீ பரதேசியாக போயிட்டேன்னா எனக்கு என்ன வேதனை இருக்கணுங்கும்போது அப்போ பாசத்துக்கு கட்டுப்படுறாரு அவர். முதல்ல செல்வத்துக்கு கட்டுப்பட்டு வெளியில் வராரு, அப்புறம் பாசத்துக்கு கட்டுப்பட்டு தாய் இருக்கிற வரைக்கும் அந்த ஊரை விட்டு வெளியில் போக மாட்டேன்னு சொல்லுவார் பட்டினத்தார். அதுக்கப்புறம் மனைவி சொந்தம் அவங்களையும் உன் சேவை சேர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சேரு, நான் இறைவனை தேடுறேன்பாங்க. அதுக்கப்புறம் அவர் மன்னர் வந்து வேதனைப்பட்டு முத்துமாலை காணுன்னு அவரை வந்து அரசாங்கம் வந்து எதிர்க்கும். களவாண்டது ஒருத்தன், களவாண்ட நகையை முத்துமாலையை தியானத்தில் இருக்கும்போது பட்டினத்தார் காலத்தில் போட்டு போயிடுவாங்க. ஆனால் மாலை காலத்தில் இருக்கிறனால இவர் தான் பட்டினத்தார் தான் நகை எடுத்தாருன்னு அரசாங்கத்தில் அவருக்கு தண்டனை கொடுப்பாங்க. அப்போ கல் தீ பிடிச்சி எரியும். அப்போ அரசாங்கமும் அவரை விரட்டும். அதுக்கப்புறம் ஒரு மன்னர், அதே மன்னர் இவர் கூட இறை வழிபாட்டுக்கு வந்துடுவார். அப்போ அவர் நாய்க்கு ஒரு சோத்தை வச்சு நாய்க்கு வளர்த்துட்ருப்பார். அந்த மன்னர் சேவகனாக வந்த ஆன்மீகவாதியாக வந்ததுக்கப்புறம் அப்போது ஒருத்தர் வந்து பட்டினத்தாரில் யாசகம் கேட்கும்போது பின்னால் ஒரு சம்சாரி இருக்கார், அவர்கிட்ட போய் கேளு, நான் பரதேசி, என்கிட்ட ஒன்றும் கிடையாதும்பார். அப்போ அந்த பட்டினத்தார் சொன்ன ஆள் அந்த மன்னராக இருந்தவர் துறவி ஆனதுக்கப்புறம் நாய்க்கு வளர்த்தனால அதுவே ஒரு பந்தபாசமாக வந்துடும். அப்போ இந்த நாயெலாம் என்னை வந்து கடைசி வரை தியாகம் செய்ய விடாமல் பரதேசியாக மாற்றிட்டுன்னு இறைவனிடம் கேட்கும்போது அவர் இறைவனோட ஐக்கியம் ஆயிடுவார். அப்போ அதை பார்த்து எனக்கு பின்னால் வந்தவருக்கு இறைவன் அருள் கொடுத்தனா, அப்போ இன்னும் எனக்கு நம்பிக்கை வரல, இறை நம்பிக்கை வரல, பக்தியும் என்ன பயமுறுத்துது அப்படிம்பார். அதே மாதிரி ஆசபாசங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வயல்வெளியில் முழங்கையை தலைக்கு வச்சு படுத்திருப்பார் பட்டினத்தார். அப்போ தண்ணிக்கு போகிற 2 இளம் பெண்கள், ஒரு பெண் சொல்லுவா, எல்லாத்தையும் திறந்து கட்டாந்தரையில் படுத்திருக்காரு, இவர் தான் மனுஷன், இவர் தான் தியாகி, இவர் தான் ஆன்மீகவாதிம்பாங்க. அதுக்கு அருகில் உள்ள இன்னொரு பெண்ணு, இவர் சொந்த பந்தங்களை வெறுத்தாலும் சுகத்தை இன்னும் இருக்கலை அப்படிம்பாங்க. காரணம், தலைக்கு சுகம் வேணும்னு கையை மடக்கி வச்சு படுத்திருக்காரு. அப்போ சுகம் உனக்கு தேவைங்கனால எல்லாத்தையும் தியாகம் செஞ்சால் தானே இறைவனை வழிபட முடியும். இவர் முழுமையான ஆன்மீகவாதி கிடையாதும்பார். அதை கேட்டுக்கிட்டு போயிடுவாங்க தண்ணி எடுக்க அந்த 2 பெண்ணுங்களும். மறுபடியும் வரும்போது பட்டினத்தார் எந்திரிச்சு, ஆமாம் அவங்க சொல்கிறது உண்மைதானே அவருக்குள்ளேயே பேசிக்கிட்டு கையை தலையில் வைக்காமல் தானாகவே உடம்ப கீழே தலையில் வச்சு படுத்திருப்பார். அப்போ வரும்போது அதே பெண்கள் சொல்லுவாங்க, பாத்தியா நீ சொன்னதை இது பண்ணி அவர் கையை எடுத்துக்கிட்டார், இவர் உண்மையான சாமியார் தானே அப்படின்னு அதே பெண் சொல்லுவாள். அதே பெண் திரும்பி சொல்லுவாள், அப்போமாவது கையை வச்சு படுத்திருந்தார், ஓரளவுக்கு சாமியார்னு அவரை நம்பிக்கலாம். ஆனால் அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க, அடுத்து யார் என்ன செய்கிறாங்கன்னு அடுத்தவங்க வாழ்க்கையில் மூக்க நுழைக்கிறாரு, இவர் ஒட்டு கேட்குறாரு. இவர் வந்து உண்மையான சாமியார் இல்லை. உண்மையான சாமியார்னால் நல்லது பேசினாலும் கெட்டது பேசினாலும் ஒரே மனநிலையில் எடுத்துக்கணும் என்று உலகம் அடிப்படையில்
உலகம் என்ற அடிப்படையில் பயமுறுத்தும். இதைத்தான் இறைவனை வழிபட முழுமையாக தியாகம் செய்யணும்பாங்க. முதல்ல பையன் விரட்டணும், அது சொந்தம். அடுத்து தாய், அது உறவு, தொப்புள் கொடி உறவு. மனைவி, சுகம். ஆன்மீகம் என்ற அடிப்படையில் தனக்கு பின்னால் வந்த மன்னருக்கு மோட்சம் கொடுத்தாரு. அப்போ ஆன்மீகமாக அவரை பயம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் சமூகமும், இவர் சுகவாசி, இவர் உண்மையான ஆன்மீகவாதியாண்டு சமூகமும் அவரை விரட்டுச்சு. இது ஆன்மீகத்தில் நடந்த புராண வழிபாடு. இறைவனை காரணம்னா தியாகம் செய்யணும்னு. இதையே ஆன்மீகம் இல்லை என்ற கோட்பாடு உடைய வசனகர்த்தா தொழில் புரியும் முதல்வர் ஆவதற்கு முன்னால், முக்கியமாக கவனிக்கணும், முதல்வர் ஆவதற்கு முன்னால் வசனகர்த்தாவாக இருந்த தட்சிணாமூர்த்தி என்ற இயற்பெயர் கொண்டவர் கலைத்துறைக்காக கருணாநிதி என்ற பெயர் உற்றவர். இவர் ஆன்மீக கோட்பாடும் வைக்கணும், அதே மாதிரி மொழியிலையும் மாறுதல் செய்யணும். ஆனால் நம்ம சாமி இல்லைன்னு கோட்பாடு வச்சுருக்கிறோம், அந்த விதியும் மீறக்கூடாது. காரணம், இருக்கிற கோட்பாடு வச்சுருக்கோங்க கடைசி வரை அதை தான் இருக்கணும். ஆனால் உள்ளே அவங்க சாமி கும்பிட்றாங்களோ இல்லையாங்கிறது கோட்பாடு கிடையாது. பொது சேவையில் எந்த கோட்பாடு அடிப்படையில் கழகங்கள், வழிபாடுகள், மன்னராட்சி நடக்கிறதோ புராண அடிப்படையில் தான் செய்கிறதுங்கிறதுக்காக புராணத்தில் உள்ள ஆன்மீகத்தில் உள்ளதான் முடியாட்சியில் உள்ளதான் குடியாட்சியில். அந்த அடிப்படையில் பராசக்தி என்ற நாடகத்தமிழில் நடிகர் திலகத்துக்கு நீதிமன்ற வளாகத்துக்குள் உரையாடும் வசனமாக கலைத்துறைக்கு கருணாநிதியின் பெயர் மாற்றம் செய்தவர் எழுதினது. தாய் விரட்டினே தான். என் தங்கையின் பெயரோ கல்யாணி, மங்களகரமான பெயர். கல்யாணி என்றால் அனுபவம் என்று ஒன்று. கல் என்றால் படி என்றால் கல்லும்பாங்க. அதனால தான் தெய்வத்தை கல்லும்பாங்க. மேலும் அழுத்தமாக கல்லுங்கும்போது அனுபவம் மூலியமாக கற்றுக்கணும். ஆடி மாதம் கூழ் விடுறது, வைகுண்ட ஏகாதசிக்கு இட்லி சாப்பிடுது, தீபாவளிக்கு பலகாரம். அப்போ அனுபவத்து மூலமாக உணவு என்ற ஆளுமை என்றதையும் புராணத்தை சொன்னது தான் முடியாட்சியில் சொன்னது தான் குடியாட்சியில். இந்த கோட்பாடு படியும் கோட்பாட்டுக்கு ஆன்மீகம் இருக்குங்கிற கோட்பாட்டுக்குள்ளே அவர் போகாமல் இருக்கவும், ஆன்மீகம் இல்லைங்கிற கோட்பாட்டுக்கு உட்பட்டும் அவர் எழுதின வசனம்தான் தங்கையின் பெயரோ கல்யாணி. கல்யாணின்னா அனுபவம் என்ற ஒரு பெயர் உண்டு. ஆணின்னா அனுபவம் தெரியாத பெண். அதில் தான் பட்டினத்தக்கார் ஏற்பட்ட நிகழ்வுகளை அப்படியே மொழி அடிப்படையில் கோட்பாடுக்கு மாறாத அடிப்படையில் உச்சரிச்சிருப்பார். தாயை விரட்டி அடித்தது உறவுக்காரர்கள், அதாவது கணவன் இழந்துட்டாருங்கிறத உறவு என்பதை சொல்லுவார். அதே மாதிரி சாமியார் பாலியல் தொந்தரவு செய்யும்போது ஏற்கனவே பட்டினத்தாருக்கு அந்த மன்னருக்கு மோட்சம் கொடுத்து பட்டினத்துக்கார் கிடச்சார். அந்த உச்சரிப்பை தான் பக்தி என்னை பயமுறுத்தியது என்பார். பட்டினத்துக்கார் ஏற்பட்டது தான் இங்கே. அடுத்தது தங்கையே பட்டினத்தாருக்கு விஷம் வச்சு கொள்ளுவாங்க. அதை தான் தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்று உறவு. அதைத்தான் உறவுக்காரங்களும் என் தங்கையை பழிச்சாங்க அப்படிம்பாங்க. பணக்காரர்கள் என்பது தங்கையை குறிக்கிறது. அங்கே பராசக்தி என்ற நாடகத்தமிழில் பணக்காரர் என்ற அடிப்படையில் இது பண்ணும்போது இங்கே பட்டினத்துக்காரர் நிகழ்த்தினதான் அங்கே. இதைத்தான் பணம் என் தங்கையை மிரட்டியது, பாசம் என் தங்கையை பயமுறுத்தியது. அவள் தாய் வெளியில் போகக்கூடாதுன்னு பட்டினத்தார்ட்ட கேட்பாங்க. இதை தான் பாசம். உறவு என்பது பட்டினத்தாருக்கு சிவபெருமான் மகனாக அவதரித்தது. இந்த வசனங்களைத்தான் ஆன்மீக அடிப்படையில் உள்ளது தான் மொழி அடிப்படையில் வசனமாக எழுதுனதால தான் அன்னைக்கு புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சி நடத்துறது தான் குடியாட்சியில். இதைத்தான் இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழில் பேர் தான் மாறி இருக்க ஒழிய நடைமுறை பூரா ஒன்று தான். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியதுன்னா மன்னருக்கு மோட்சம் கொடுத்துட்டாரு சிவபெருமான், ஆனால் பட்டினத்துக்காரருக்கு கொடுக்கல. அப்போ நம்மளோட பக்தி ஏதோ தடை இருக்குன்னு பக்தியே பட்டினத்தாரை மிரட்டுச்சு. பணக்காரர் மிரட்டினார்னா தங்கையை விஷம் வச்சு கொன்னாங்க. அடுத்தது சமூகம் என் தங்கையை விரட்டியதுன்னு ஒரு வார்த்தை வரும் பராசக்திங்கிற நாடகத்தமிழில். அப்போ அந்த கையை வச்சு படுத்திருக்கும்போது சமூகத்தில் உள்ளவங்க சுகவாசி, தன்னலவாதி, சுயநலவாதி என்பதை சொல்கிறது தான் இங்கே சமூகம் என் தங்கையை விரட்டியதுன்னு
பட்டினத்தார் என்றவருக்கு நடந்த புராண வரலாற்றைத்தான் அப்படியே இதை எழுதியிருப்பாங்க. பேர் தான் மாறி இருக்க ஒழிய செயல் பூரா அதை தான். புராணத்தில் பகவத்கீதை சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றே நிரந்தரம். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். பட்டினத்தாருக்கு நிகழ்ந்த நிகழ்வைத்தான் பராசக்தி என்ற நாடகத்தமிழில் வசனகர்த்தா என்ற கலைத்துறையில் உள்ளவர் இயற்தமிழில் வரையறுக்கப்பட்டது தான். புராணத்தில் உள்ளது தான் முடியாச்சில் உள்ளதான் குடியாச்சில். ஆன்மீக முத்தமிழ் புரியாது, சொன்னால் தெரியாது, சொல்லத்தான் புலப்படும். இது ஆன்மீகத்திலையும் பற்று வேணும், தமிழ் மொழி மீதும் பற்று வேணும். அவர்களுக்கு தான் இது புரியுமே ஒழிய ஆன்மீகத்தில் பட்டினத்தாருக்கு நக்கீரருக்கு முருகர் கடவுளுக்கு நடந்தது தான் பட்டினத்தாருக்கு நடந்தது. அதைத்தான் பராசக்தி என்ற நாடகத்தமிழில் எழுதியிருப்பார். இது ஆன்மீகமும் வரலாற்று பதிவை தெரிஞ்சிருக்கணும், நம்பிக்கை வேணும். தமிழ் மொழியிலையும் நம்பிக்கை வேணும், படிச்சிருக்கணும் இலக்கண அடிப்படையில். அப்போனா தான் புலப்படுமே தவிர மேலோட்டமாக பார்த்தா புலப்படாது. காரணம், நம் முன்னோர்கள் என்பவர் தான் ஆன்மீக என்ற வழிபாட்டு முறை. அவர்கள் வழி வந்தவர்கள் தான் தாத்தா பாட்டி அப்பா அம்மா நம்ம பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள். அப்போ அவர்கள் உடம்பில் ஓடக்கூடிய ஒரு சொட்டின் ரத்தம் குதிரம் வெள்ளையணுக்கள் உயிரணுக்கள் நமக்கும் தொடர்ந்து வருது. இதைத்தான் இல்லறத்தில் ஈடுபடணும்னு இருக்காங்க. அறநெறி அடிப்படையில் தன்னோட திறமை தன்னோடு அழிஞ்சு போகக்கூடாது, அடுத்த சந்ததிகளுக்கும் திரையணும் தான் வழிபாட்டு முறையை இன்னும் மாதம் நாள் கிழமை வருடம் மாறாமல் செய்து வருகிறார்கள். பூநூல் அணிந்தவர்கள், பூ பெய்தடித்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பாகுபாடு கிடையாது. பூனா பருவம், நூல் என்றால் ஏடு. பருவத்துக்குரிய ஏடுகளை படித்து வைத்தியம் செய்கிறது. பூ பெய்தால் பருவத்துக்கு வந்தவர்களை இல்லறம் என்ற வாழ்விலும் நாட்டு உணர்வு என்பதும் பெண்மைக்கு முக்கியத்துவத்தை வழிபாட்டு முறையில் சொன்னதை தான். பேர் தான் மாறி இருக்க ஒழிய ஆன்மீக முத்தமிழ் மொழி அடிப்படையிலும் ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுமே புரியும், பிறருக்கு புரிய வாய்ப்பு இல்லை. புராணம் சிவனுக்கு லிங்கம், நடராஜர், சுடலைமாடன், பைரவர், ஆயுதம், கபாலம், பிறைசூடன், உடுக்கை, வேல்கம்பு, அருவா. சக்திக்கு ஆதிபராசக்தி, எல்லைக்காளி, மீனாட்சி, காமாட்சி, சூலம், கபாலமாலை, அமுத கலச மாலை, கரும்பு, மணி, கிளி. இது திருமாலுக்கு தசாவதாரம், சங்கு, சக்கரம், புல்லாங்குழல், ஏர்முனை. பலராமனுக்கு ஏர்முனை வச்சிருப்பார். பிள்ளையாருக்கு சித்தி புத்தி, வல்லமை, தொப்பை, கஜமுகன், பாசம் கையில் வச்சிருக்கவர், அங்குசம் வைத்திருப்பவர், நாகாசுரத்தை பூனலாக இடுப்பில் சுற்றினவர். 5வது முருகர், அறுபடை வீடு, வேல் கொடி, தண்டம். குலதெய்வத்துக்கு சங்கிலி புதத்தார், பலவேசக்காரர். இவர்களுக்கு சங்கிலி, வில், அம்பு, கேடயம், கணையம், வாள். புராணத்தில் உள்ள ஆயுதங்களும் பெயர்களும் தான் முடியாச்சில். இது முடியாச்சில் சேர, சோழ, பாண்டியன், சாணக்கியன், பல்லவன். அடையாளம் வில் சேரனுக்கு, புலி சோழனுக்கு, மீன் பாண்டியனுக்கு, சாணக்கியனுக்கு பன்றி, பல்லவர்களுக்கு யானை. இது கொடிக்குடியீடு. புராணத்தில் சிவலிங்கம், சக்தி ஆதிபராசக்தி, திருமாலுக்கு தசாவதாரம், பிள்ளையாருக்கு சித்தி புத்தி, முருகனுக்கு அறுபடை தெய்வானை வள்ளி, குலதெய்வத்துக்கு சங்கிலி புதத்தார் பேச்சியம்மன். இந்த மாதிரி ஆயுதங்களும் உண்டு, வாழ்வாதாரப்படி துணையும் உண்டு. இது சேரலுக்கும் வில்லு, புலி, மீன், பன்றி, யானை குறியீடும் உண்டு, துணையாலும் உண்டு. புராணத்தில் உள்ளது தான் முடியாச்சில். இதுதான் குடியாச்சில். பல தரப்பட்ட நல கழகங்கள். அது அதிமுகவாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், பாமகவாக இருக்கலாம், திருவிகாவாக இருக்கலாம், விசிகாவாக இருக்கலாம்,
பு.த.க என்ற அடிப்படையில் இருக்கலாம். பா.ச.க., காங்கிரஸ், பா.ச.க., ச.ம.க. இந்த அடிப்படையில் தலைவர், தலைவி, செயலாளர், பொருளாளர் புராணத்தில் உள்ளது தான் சிவன், சக்தி, திருமால், கணபதி, முருகன். அவர்களுக்கு துணை அவர்களுக்கு நடராஜர், ஆதிபராசக்தி, தசாவதாரம், சித்தி புத்தி, வள்ளி தெய்வானை, பேச்சி. அவர்களுக்கும் புராணத்தில் வேல், கம்பு, அருவா, வில், அம்பு, சங்கு, சக்கரம், அங்குசம், தண்டம், வேல்கொடி, சங்கிலி என்ற புராணத்தில் உள்ளது தான் முடியாட்சிலையும் மன்னர்களுக்கு ஆயுதங்கள். முடியாட்சியில் உள்ளது தான் குடியாட்சிலையும் இராணுவ தளவாடங்கள், கடற்படை தளவாடங்கள், விமான தளவாடங்கள். பேர் தான் மாறி இருக்க ஒழிய தெய்வம் வச்சுருந்த ஆயுதத்தை தான் முடியாட்சியில் வச்சுருந்த ஆயுதத்தை தான் குடியாட்சியில். அங்கே புராணத்தில் சின்னங்கள் உண்டு. முடியாட்சிலையும் வில்லு, புலி, மீன் என்று சின்னங்கள் உண்டு. கலகங்கள்லேயும் சூரியன், தாமரை, இலை, மாங்கனி, விவசாயம், ஏர்கலப்பை, அருவா சுத்தியல், அருவா, கதிர் அருவாள், மைக்கு, பானை, கொடி, தென்னைமரம், நதிநீர், 5 விரல் ஒடுங்கின கை, 5 விரல் விரித்த கை. புராணத்தில் உள்ளது தான் முடியாட்சியில் உள்ளது தான் குடியாட்சியில். இந்த அடிப்படையில் தான் பேர், துணைவியார், இல்லறத்தர் அடிப்படையிலையும் ஆயுதம் என்ற அடிப்படையில், பாதுகாப்பு என்ற அடிப்படையிலும் வாழ்வுக்கும் தேவை, நாட்டுக்கும் தேவை. அன்பே சிவம் என்றால் அவன் கையில் ஆயுதம் எதற்கு? இதைத்தான் இயற்தமிழில் சொல்லுவாங்க. புராணத்துலேயும் பேருக்கு வாழ்வாதாரங்கிறது மனைவிகள் இருக்குது, பாதுகாப்புக்கு ஆயுதம் இருக்குது. முடியாட்சியிலும் சேர சோழ பாண்டியன் வில், அம்பு, புலி என்று கேடயம், வாழ்வு, குதிரைப்படை, காலாள்படை, தேர்ப்படை என்ற ஆயுதம் இருக்குது. குடியாட்சியிலையும் இராணுவ தளவாடங்கள், கடற்படை தளவாடங்கள், விமான தளவாடங்கள், போர்க்கால அடிப்படைகள், பூனைப்படைகள், கருப்பு பூனை, பாதுகாப்பு காவலர்கள், கையேந்திய காவலர்கள், இரும்பு கரம் ஒடுக்கும் கைத்தடி உள்ளவர்கள் என்ற ஆயுதம் புராணத்தில் உள்ளது தான் முடியாட்சியில் உள்ளது தான் குடியாட்சியில். பேரை தான் மாற்றிருக்காங்க. இதைத்தான் அன்பே சிவம் என்றால் அவன் கையில் ஆயுதம் இதற்கு. இதை தமிழ் பற்றும் ஆன்மீக பற்றும் உள்ளவர்களுக்கு தான் புரியும். எப்படின்னா, எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்குன்னு தான் தெய்வம் சொல்கிறது, மன்னர்களும் சொல்கிறாங்க, குடியாட்சியிலையும் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில நபர்கள் கிழக்கிந்திய கம்பெனி என்ற அடிப்படையில், சூட்சம அடிப்படையில், மொழி அடிப்படையில், வழிபாட்டு அடிப்படையில் குளறுபடி செய்து அவர்கள் பொருள்களை ஈட்டுவார்கள். அதற்கு எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் தெளிவு பெறுவார்கள் என்பதற்காக நீ பெருசு அவன் தாழ்வு, அவன் பெருசு இவன் தாழ்வுன்னு அவர்கள் பாகுபாடு வைத்ததைத்தான், அதாவது பேச்சு சுதந்திரம் தான் கிழக்கிந்திய கம்பெனி கொடுத்துருக்காங்களோ ஒழிய இன்னும் எழுத்து சுதந்திரம் கொடுக்கலை. அங்கே வில்லு, அம்பு, கரும்பு, உடுக்க, வேலு, சங்கு, அங்குசம், தண்டயம் வச்சுருந்தது. மன்னர்களும் கேடயம், வாள், 4 வகை படைகள், போர்க்கால படைகள் வச்சுருந்தாங்க. குடியாட்சியிலையும் தளவாடங்கள் என்ற இராணுவ தளவாடங்கள், கடற்படை தளவாடங்கள், விமானப்படை தளவாடங்கள், கருப்பு பூனை, பாதுகாப்பு அலுவலர்கள் என்று இவர்களும் ஆயுதம் வச்சுருக்காங்க. காரணம், மொழி அடிப்படையில் இயற்தமிழில் உள்ள அன்பே சிவம் என்றால் அவன் கையில் ஆயுதம் எதற்கு? இந்த வாக்கியம் முற்றுப்பெறாத வாக்கியம். எதற்கு என்றால் இலக்கண அடிப்படையில் இந்த மொழியை கேள்வி வாக்கியம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், வஞ்சக புகழ்ச்சி அணி என்றும். தமிழ் மொழியில் தமிழ் பற்று உள்ளவர்களுக்கு புரியும், ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு புரியும். அப்போ அன்பே சிவம் என்றால் அவன் கையில் ஆயுதம் எதற்கு என்றால் புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். காரணம், எல்லாரும் அன்பாக இருந்தாலும் ஒரு சிலர்கள் கிழக்கிந்திய கம்பெனி என்ற அடிப்படையில் பேச்சு சுதந்திரம் கொடுத்து எழுத்து சுதந்திரம் கொடுக்காம இன்னும் அடிமையாக்கிறாங்க. அவர்கள் நம்மளை தாக்க வரும்போது அவர்களை தடுப்பதற்காக தான் ஆயுதமே ஒழிய தாக்க அல்ல.
அவர்கள் பதிலடி கொடுப்பதற்கு தான் ஆயுதமே ஒழிய அவரை பழி வாங்குவதற்கில்லை. இதில் யாரையும் அடிமை கிடையாது, ஆதிக்கம் கிடையாது, போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது. நான் அன்பாக இருந்தால் நீயும் அன்பாக இரு. ஆனால் என்னை எதிர்க்கும் போது என்னை நம்பி இருக்கிற 234 தொகுதியில் உள்ள மக்களை பாதுகாக்க நான் போடுற உத்தரவுனால் அவங்களுக்கு உயிர் பாதுகாப்பு இருக்கும்போது அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகிறது. புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். நரகாசுரனை அழிக்கத்தான் ஆயுதத்தை எடுத்தாங்க. வேற்று நாட்டு படையில் அழிக்கத்தான் மன்னர்கள் ஆயுதம் எடுத்து போரிட்டாங்க. வேற்று பக்கத்து தேசத்தில் உள்ள சீனா, ரஷ்யா, யுஎஸ், பாகிஸ்தான் என்ற தேசத்தை தன் நாட்டு மக்களிடம் பிரகடனப்படுத்தாமல் சேதம் விளைவிக்காமல் இருக்கத்தான் இராணுவம், கடற்படை, விமானப்படை. அப்போ அன்பு தான் எங்களுக்கு மெயின். இருந்தாலும் அவர்கள் தாக்கும்போது நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்கு கையில் கேடயம். ஆனால் அவங்கள தாக்காமல் இருக்கிறதுக்கு வாள். இதைத்தான் அன்பே சிவம் என்றால் அவன் கையில் ஆயுதம் எதற்கு. இது வஞ்சக புகழ்ச்சி அணி. திட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் தெய்வத்தை புகழ்ந்து பாடுறது. புகழ்ந்தா பாடுற மாதிரி இருக்கும், அது இகழ்ச்சி. இதைத்தான் வஞ்சக புகழ்ச்சி அணின்னு தமிழில் உண்டு. தமிழ் மொழி பற்றில்லாதவர்களுக்கும் வேற்று மொழியை கற்றிருப்பவர்களுக்கும் இது புலப்படாது. ஆன்மீகம், புராண ஏடுகளை படிக்காதவர்களுக்கும், அதாவது பூ என்ற பருவம், ஏடு என்ற பதிகம், இதை படிக்காதவர்களுக்கு புரியாது. பூ என்ற பருவம், பெய்தாள் என்ற ஆண்பால் பெண்பால் என்ற அடிப்படையில், பூநூல் பூ பெய்தாள் என்ற அடிப்படையில் ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், தமிழ் மொழி மீதும் நம்பிக்கை வேணும். அவர்களுக்குத்தான் புரியும். இதைத்தான் அன்பே சிவம் என்றால் அவன் கையில் ஆயுதம் எதற்கு என்றால், இது திட்டுற மாதிரி இருக்கும். இறைவனோட செயலை தான் முடியாட்சியில் நடந்திருக்கு. முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில் நடக்கு. இதில் வேறுபாடு கிடையாது. அதே மாதிரி இது முற்று பெறாத வாக்கியம். கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. காரணம் அவங்களுக்கு தெரியாது. தமிழ் பற்றும் கிடையாது, ஆன்மீக பற்றும் கிடையாதுங்கும்போது ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் தமிழ் மொழி நம்பிக்கை உள்ளவர்கள்ட்ட தானே கேட்பாங்க. தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடம் கேட்கும்போது தெரிந்தவர்கள் தெரியாதவர்களிடம் முறைப்படி இலக்கணப்படி தெளிவுபடுத்தினால்தான் குழப்பம், சஞ்சரவு, சட்டைகள் ஏற்படாது என்பதற்காக தான் அன்பே சிவம் என்றால் அவன் கையில் ஆயுதம் எதற்கு. ஆயுதம் என்பது தன்னை காப்பாற்றி கொள்ளவும் தன் மக்களை பாதுகாத்து கொள்ளவும் தான். புராணத்தில் வதம், முடியாட்சியில் பலி, குடியாட்சியில் தண்டனை. செயல் ஒன்று தான், எல்லா இடத்துலையும் உயிர் போகுது. காரணம், ஒரு உயிர் போகிறனால பல்லாயிரம் உயிர்கள் காக்கப்படுகிறது. பல்லாயிரம் உயிர்களை துன்புறுத்தணும்னா உயிர்களை விட்டுட்டா பல்லாயிரம் உயிர்கள் இழக்க நேரிடும். இதைத்தான் 75% நன்மைக்காக 25 இழப்பீடுகளை கண்டு தான் ஆகணும் என்பதற்காகத்தான் அன்பே சிவம் என்றால் அவன் கையில் ஆயுதம் எதற்கு. ஆயுதம் என்பது தற்காப்புக்கு தானே தவிர தன்னையும் காத்து தன் மக்களையும் தன்னை நம்பியிருப்பவரும் தன் தொண்டர்களையும் தன் மக்களையும் காப்பதற்காக உருவானது தான். பேர் தான் மாறியிருக்க ஒழிய புராணத்தில் உள்ளது தான் முடியாட்சியில் உள்ளது தான் குடியாட்சியில். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதையே நாடகத்தமிழில் ஐயா என்ற நாடகத்தமிழில் சரத்குமார் அவர்கள் 2 வேஷத்தில் நடிச்சிருப்பார். அப்போது நெப்போலியன் அவர்கள் மகன் சரத்குமாரை அடிக்கும்போது தாய் லட்சுமி என்பவர் இருப்பார். மாமா தான் உன்னை அடிக்க வரார்லப்பா, கையை வச்சு தடுத்துருக்கலாம்லா அப்படின்னு கேட்பாங்க. நல்லா புரியணும், மாமா தான் உன்னை அடிக்க வரார, நீ அவரை திருப்பி அடிக்க வேண்டாம், அடிக்காதீங்கன்னு கையை வச்சு தடுத்துருக்கலாம்லா அப்படின்னு தாய் லட்சுமி மகன் சரத்குமார்கிட்ட கேட்பாங்க. நாடகத்தமிழ் ஐயா என்பவர் நாடகத்தமிழில். அதற்கு மகன் சரத்குமார் அவர்கள் லட்சுமி என்ற அம்மா கதாபாத்திரத்தில் நான் கையை தடுக்கலான்னு தான் கையை ஓங்கலான்னு தான் நினச்சேன், ஆனால் கையை வச்சு தடுக்கும்போது நான் கையை மேலே வசத்தணும். அந்த சிறிது தூரம் வசத்தும் போதும் நெப்போலியன் என்ற இந்த மாமாங்க கதாபாத்திரத்தை அவர் அடிக்கன்னு அவர் நினச்சி என்ன தப்பாக நினச்சிக்கிட்டாருன்னா நான் என்ன செய்ய, அதனால தான் கையை வசத்தலை அப்படின்னு. இந்த நிலைமை தான் அன்பே சிவம் என்றால் அவன் கையில் ஆயுதம் எதற்கு. தடுக்கிறதுக்கு நம்ம கையை ஓங்கினா கூட
அவன் அழிக்கத்தான் வாரான்னு சொல்லுவாங்க. காரணம், தமிழ் மொழி மீது பற்று இல்லாதவர்கள் சொல்லக்கூடியது. ஆன்மீகத்து மேலே பற்று இல்லாதவர்கள் சொல்லுது. அதனால் அவர்கள் சொல்கிறத வகை வைக்கக்கூடாது. நம்மளை நம்பி இருக்கிறவங்கள வகைப்படுத்தவும் மேம்படுத்தவும் தான் ஆன்மீகத்தில் தவறுகளை திருத்திக் கொள்வது அனுபவம் என்ற ஆன்மீகம். தவறுகளுக்கு நியாயம் கற்பிப்பது. நான் அப்படித்தான் சொல்லுவேன், நான் இப்படி தான் செய்வேன், நீ பதில் சொல்ல தெரியல அப்படின்னு நியாயம் கற்பிப்பது ஆதிக்கம், ஆவேசம். இதைத்தான் ஐயா என்ற நாடக தமிழில் சொல்கிறது. அடிக்கவும் மாட்டேன், கையை வாங்கினால அடிக்கிறேன்னு அவர் நினச்சி தப்பாக நினச்சிட்டாங்கன்னா அந்த அடிப்படையில் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது. காரணம், தமிழ் பற்று இல்லாதவர்கள், ஆன்மீக பற்று இல்லாதவர்கள். வேற்று மொழியில் இருந்தவர்களுக்கு இது புலப்படாது. தமிழ் பற்று உள்ளவர்களுக்கும் ஆன்மீக பற்று உள்ளவர்களுக்கும் புலப்படும். அதே ஆயுதத்தை வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க ஏன் போர் நடத்துகிறாங்க, ஏன் தளவாடங்களை வச்சுருக்கிறாங்க என்று கேட்டால் அவருக்கு முறையான பதில் சொல்ல தெரியாது. காரணம், உங்களை காப்பாற்ற தானே. இதே செயலை தானே தெய்வம் செஞ்சுது, இதே செயலை தானே மன்னர்கள் செஞ்சார்கள். அப்போ அவர்கள் செஞ்சது தவறு, இவர்கள் செய்தது நியாயம் என்பது தவறுகளை நியாயப்படுத்தி பேசுவது ஆதிக்கம், ஆவேசம். ஆனால் தவறுகளை திருத்திக் கொள்வது ஆன்மீக முத்தமிழன் வழிபாட்டு முறை. ஆளுமை எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஆன்மீக முத்தமிழில் வைத்தியம் ஆளுமையை சொல்வதுதான் ஆன்மீக முத்தமிழ் வழிபாட்டு முறை. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். அதற்கு தமிழ் மொழி பற்றும் வேணும், ஆன்மீக பற்றும் வேணும். ரெண்டும் இல்லாதவர்கள்ட்ட புலப்படாது. மகாபாரதத்திலையும் போருக்கு முன்னால் கண்ணன் தூது போனார். சூரபத்மனை வதைக்கும் போதும் சேனைத் தலைவர் வீரபாகுவ முருகர் இலங்கைக்கு தூது போனார். இதே தான் மன்னராட்சியில் ஒரு போருக்கு முன்னால் சமாதானம் என்ற அடிப்படையில் தூய்மை, சுகாதாரம் என்ற வெள்ளை கொடியை காட்டுவாங்க. புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடக்கிறது தான் குடியாட்சியில். முதல்ல சமாதானம், பேச்சுவார்த்தை நடக்கு என்பாங்க. புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். இதுக்குத்தான் அன்பே சிவம் என்றால் அவன் கையில் ஆயுதம் எதற்கு என்ற வஞ்சக புகழ்ச்சி அணி கேள்வி வாக்கியம். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். அண்டம் வேறு, பிண்டம் வேறு. ஆனால் அண்டம் பிண்டம் வேற்றுமையில் ஒற்றுமை. இதைத்தான் இசைத்தமிழில் உனக்கு உள்ளேயே ஒரு தெய்வம் இருக்குது, அதை நீ உணர்ந்தாதான் வெளியில் இருக்க தெய்வத்தை உணரணும். இசைத்தமிழில் அருணோதயம் என்கின்ற நாடகத்தமிழில் உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே மனசை பார்த்துக்க நல்லபடி என்பாங்க. மொழிப்பற்று இல்லாதவர்களும் ஆன்மீக பற்று இல்லாதவர்களும் குளறுபடி செய்து கிழக்கிந்திய கம்பெனி அடிப்படையில் பேச்சு சுதந்திரம் கொடுத்து எழுத்து சுதந்திரம் கொடுக்கல என்பதற்காக நீங்கள் ஒருத்தருக்கு மனஸ்தாபம் படக்கூடாது என்பதற்காக இசைத்தமிழில் புராணத்தில் உள்ளதை முடியாட்சியில் உள்ள குடியாட்சியில் உள்ளதான் உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே மனசை பார்த்துக்க நல்லபடி. அதில் ஒரு வரி சொல்லுவார், ஏனையை பார்த்த குருடனைப் போல் என்னை பார்த்தால் என்ன செய்வேன் என்பார்கள். ஒருத்தன் தடுக்க தான் கையை வாங்கினானோ, தடுக்கிறது தான் ஆயுதத்தை எடுத்திருப்பான். அதுக்கு தான் ஆயுதத்தை வச்சுருக்க ஒழிய தற்காப்பு ஆயுதம் ஒழிய பழிவாங்க ஆயிரம் கிடையாது. இதை புரியாமல் இந்த ஏனை பார்வை இல்லாதவங்க பார்க்கும்போது 4 பேரில் ஒருத்தன் தும்பிக்கையை தொட்டு பார்க்கும்போது ஏனை உலக்க மாதிரினாங்க. இன்னொரு பார்வையற்றவர் காலை தொடும்போது யானை என்பது தூண் மாதிரி இருக்குன்னாங்க. இன்னொருத்தர் யானையோட வாழை பிடிக்கும்போது யானை கம்பு மாதிரி ஏறினாங்க. இன்னொரு பார்வையற்றவர் காதை பிடிக்கும்போது யானை முறை மாதிரி இருக்குன்னாங்க. இன்னொருத்தர் யானையோட வயிற்றை பிடிக்கும்போது யானை பானை மாதிரி இருக்குன்னாங்க. அந்தந்த தன்மைக்கு ஏற்றபடி மாறுது. ஆனால் உண்மையிலேயே பார்வையற்றவர்கள் ஞானக்கண் உடையவர்கள், பார்வை உள்ளவர்கள் கண்ணிருந்தும் குருடர்கள் என்ற அடிப்படையில் வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். எது நல்லது எது கெட்டதுன்னு அலசி ஆராயதவர் கூட தமிழ் மொழி அடிப்படையில்
இயற்கைக்கு மாறாக உள்ளதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கண்ணு இருந்தும் குருடர்கள். இது திருக்குறள்லையே சொல்லுவாங்க. காரணம், கொலைப்படி செஞ்சு பொருள் ஈட்டுறது தான். ஏழையை பார்த்தவன், பார்வை இல்லாதவன், வயிற்றை தொட்டு பானை, வாழை தொட்டு கம்பு, காலை தொட்டு தூண், தும்பிக்கையை தொட்டு உலக்கு, காதை தொட்டு முரன்னு 5 பேர் 5 விதமாக சொன்னாங்க. உண்மையிலேயே முழு உருவத்தை பார்க்கல. அதைத்தான் பார்வையற்றவர்களை ஞானக்கண் உடையவர்கள்பாங்க. அவர்களுக்கு தொட்டு பார்த்து அனுபவ மூலியமாக கண்டு தெரிந்து கொள்ளத்தான் அவர்களுக்கு ஞானக்கண்பாங்க. இவங்க கண் இருந்தும் குழப்படி செய்கிறதுனால கண் இருந்தும் குருடராய் அப்படிம்பாங்க. இதைத்தான் உலகம் 1000 சொல்லட்டுமே உனக்கு நீயே நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே மனசை பார்த்துக்க நல்லபடி. உதவி செய்ய நண்பனுக்கு கை கொடுத்தேன் கரையேற, நண்பன் கரைக்கு வந்து விட்டான் நானோ கடலில் விழுந்து விட்டேன்னு அந்த பாட்டை கவிஞர் கண்ணதாசன் முடிச்சிருப்பார். பொது சேவை செய்யும்போது, இறை வழிபாடு செய்யும்போது தியாகம் என்பதை பட்டினத்தார் மூலம் சொந்தத்தை இழக்கணும், பந்தத்தை இழக்கணும், தெய்வமே சோதனை பண்ணும். அதையே தான் பராசக்தியில் எழுதின வசனம். பக்தி என்னை தங்கையை விரட்டியது, பாசம் என் தங்கையை விரட்டியது, பணக்காரன் என் தங்கையை விரட்டினான். பட்டினத்தாருக்கு நடந்தது தான், கோட்பாடு மாறாமல். அதனால் தெய்வம் இல்லை என்றாலும் இருக்குது என்றாலும் புராணத்தில் சொன்னது தான் முடியாச்சில் சொன்னது தான் குடியாச்சில். பேரை தான் மாற்றிருக்காங்களே ஒழிய செயல்புறம் ஒன்று தான். மாற்றம் என்பது தான் நிரந்தரம் ஒழிய செயல் எல்லாம் நம் ஆன்மீக முன்னோர்கள் செய்தவர்கள் வழிபாட்டு முறையில் பாட்டன், முப்பாட்டன், தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, நம்ம பிள்ளைகள், நம்ம சந்ததிகள், நம்ம பூட்டன் பூட்டிகள். அது தமிழ் மொழி அடிப்படையில் மொழி எடுக்கணும், இலக்கண அடிப்படையில், ஆன்மீக அடிப்படையில் மொழி எடுக்கணும். இதை எடுக்காமல் வேறு மொழியை கற்றவர்கள் சொன்னால் குளறுபடி ஏற்படும். காரணம், கிழக்கிந்திய கம்பெனிகள் எழுத்து மூலிமா இன்னும் வணிகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறனால தான் இந்த குளறுபடிகள். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். காரணம், தமிழ் பற்றும் வேணும், ஆன்மீக பற்றும் வேணும். இரண்டிலும் ஈர்ப்பில்லாதவர்கள் புலப்படாது, தெளிவுபடாது. ஆன்மீக முத்தமிழ் இயற்தமிழில் கூட முயற்சி இல்லைன்னா வெற்றி அடைய முடியாது. மொழியிலையும் முயற்சி வேணும், ஆன்மீகத்திலும் முயற்சி வேணும், தியாகம் செய்யணும் என்பதற்காக தான். முயலாமை என்றால் முயற்சி இல்லை, முயற்சி இல்லாமல் என்பதற்காகத்தான். முயல் தோத்துட்டு ஆமை ஜெயிச்சிட்டுன்னு முயல் என்ற உயிரினத்தையும் ஆமை என்ற உயிரினத்தையும் பெயர் அடிப்படையிலும் தமிழ் பற்று, தமிழ் ஈர்ப்பு, தமிழ் உடைமை, தமிழ் தேசம், தமிழ் வலிமை, தமிழ் பலம், தமிழ் 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 என்ற அடிப்படையில் முயல், ஆமை என்ற உயிரினப் பேர் கூட உயிர்மெய் எழுத்தை சேர்க்கும்போது முயலில் உள்ள இல்லையும் மெய்யெழுத்தையும் ஆமைங்கிற உயிரெழுத்தையும் இல்லையும் ஆவண்ணாவையும் சேர்த்தா லாவண்ணா வந்துடும். அப்போ முயல் ஆமை என்றால் முயலாமை. மொழி அடிப்படையிலையும் நம் ஆன்மீக முன்னோர்கள் முத்தமிழர்கள் கதையில் கூட சிறுபிள்ளைகளுக்கு முயற்சி செய்யணும், முயற்சி செய்யாமல் எதையும் இது பண்ணக்கூடாது. எந்த மொழிக்கு எந்த அடிப்படையில் எந்த இலக்கணப்படி பொருள் எடுத்தால் பொருள் தருமோ அந்த அடிப்படையில் அந்த தமிழ் மொழிக்கு பொருள் எடுத்தால் தான் தெளிவுபடுமே ஒழிய குளறுபடி செய்பவர்களை நம்பாத, இயற்கைக்கு மாறாக உள்ளதை நம்பாத, இயற்கையோட பஞ்சபூதங்களோட ஒத்து போகிறத நம்பு, பஞ்சபூதங்களுக்கு எதிராக சொல்கிறத நம்பாதங்கிறது தான். கதையில் கூட முயல் ஆமை, முயலாமை, முயற்சியின்மை, முயற்சி எடுக்காமை என்ற கூட்டுத்தன்மையில் ஆன்மீக முத்தமிழ்